Hello my dear boys and girls. Hello everybody. Hi. So எல்லாரும் மேப் தான் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ மேப்பை வந்து குயிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஒரு லைவ் செஷனில் நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாருடைய ப்ரிப்பரேஷனும் வந்து எப்படி போயிட்டு இருக்கு லெட் மீ நோப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி மேப் பார்க்கலாமா இல்லைனா ஜியோகிராஃபி மேப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி மேப்பா இல்லைனா ஜியோகிராஃபி மேப்பா? எஸ் பசங்களா எல்லாருமே வந்து மேப் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் த லைவ் செஷன்டா. யாரெல்லாம் இந்த லைவ் செஷன் கவனிக்கிறதுக்காக ரெடியாக இங்கே லிசன் பண்ணிட்டு இருக்கியோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய், குட் ஈவினிங் அண்ட் சாரி. கொஞ்சம் இன்றைக்கி லைவ் செஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையிலேருந்து நிறைய பிரச்சனைகள் அதனால் கேவட்டிக்காக தான் இருந்தது. பட் எப்படியும் உங்களை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வம்பனையாக 1000 பிரச்சனைகளுக்கு நடுவில் 1001வது பிரச்சனையாக இந்த கிளாஸுக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். இப்போது நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்டென்ஸாக சூப்பராக படிக்க போகிறோம். சரியா? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஹிஸ்ட்ரி மேப்ஸ் எடுத்துடலாம். பசங்களா டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வி ஹேவ் அ வெரி லாங் செஷன் பிளான் ஃபார் மேப்டா. ஸோ எஸ், இப்போது நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன் அழகாக ஜூம் பண்ணி ஒவ்வொரு மேப்பாக வந்து சூப்பராக நச்சுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீயும் அழகாக கவனிச்சிட்டேவா. ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு போர்டு தெரியுதா அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு. சரியா? போர்டு அண்ட் போர்டில் இருக்கிற பிளேசஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, எனக்கு போர்டும் தெரியுது, போர்டில் இருக்க பிளேசஸும் அருமையாக தெரியுது அப்படின்னா தென் லெட் அஸ் ஸ்டார்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஃபார் கிரேட் ரிபல்லியன் 1857 இந்த மேப்பில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், ஓகே, ஒரு பிளேசஸாக ஒரு பிளாங்க் மேப்பில் நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், இதெல்லாம் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் வே உனக்கும் ஆக்சுவலி எக்ஸாம்பிள் அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது புரியும். லெட் மீ டேக் அ பிளாங்க் மேப் ஹியர். ஓகே, நைஸில் இந்த மேப்பில் ஆக்சுவலாக எப்படி பண்ணலான்றது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். எஸ், இப்போ நமக்கு மேப் இருக்குது பாரு. நான் ஒரு பிளேஸாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றதும் நான் டீச் பண்ணிகிட்டே வர போகிறேன். என் கூட சேர்ந்து நல்லா கவனி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மீரட். இப்போ மீரட் வந்து நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நாளைக்கு எக்ஸாமில் மார்க் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. பாரு, இந்த கர்வ் பாரு, இந்த இடம் பாரு, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நேராக தான் நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மீரட் வந்து மார்க் பண்ணணும் ஹியர். ஓகே, யூ ஹாவ் டு மார்க் மீரட் ஹியர். சரியா? ஸோ என்ன செய்ய போகிற, நாளைக்கு எக்ஸாமில் போயிட்டு கொஞ்சம் பெண்ணோட திக்னஸ் நான் குறைச்சிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். அவ்வளோதான். ஓகே, ஸோ MEERUT மீரட் மார்க் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ரெண்டாவது அது பேர்லியா, அந்த பிளேஸும் எனக்கு கரெக்டாக பேர்லாம் வாயில் நுழையலடா, கோச்சிக்காத. ஆனால் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன், நீ என் கூட சேர்ந்து சிறப்பாக அழகாக கவனிச்சிட்டே வா. வாய்ஸ் கேட்கலையா? யார் யாருக்கெல்லாம் என்னோடய வாய்ஸ் கேட்கல? எஸ், வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா பார்த்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி எல்லாருமே வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. எவ்ரிபடி இஸ் அ வாய்ஸ் கிளியர்? எஸ், கிளியரில் கேட்குதில்ல? சரி, ஓகே. ஸோ ரெண்டாவது பிளேஸ் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது ஹிஸ்ட்ரி மேப்பில் வந்து என்ன அப்படின்னா BAREI ஐதுன்னு வருது. ஆமாம், ஓகே, LLY. ஓகே, எஸ். ஸோ இப்போ மீரட் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கல்ல, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார், இங்கே இந்த இடத்துல இந்த ஷார்ப்பான எட்ஜ் இந்தியாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஈஸியாக எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்பயுமே வந்து இந்தியாவோட இமேஜ் மேம் நீங்களும் வந்துடுங்க. ஸோ லெட் டீச் டுகெதர். உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு மனுஷனோட தலை மாதிரி, நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இமேஜின் பண்ணிப்பேன். இந்தியானா இது ஒரு மனுஷனோட தலை. இப்போது பாய்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கழுத்தில் யூனோ லைக் அந்த சங்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது இந்தியா. சரியா? ஸோ ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் இதுதான் வந்து மீரட். அப்போது அப்படியே அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆமாம், ஸோ BAREI
இதை மார்க் பண்ணி நாங்கள் உனக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துட்றோம். எல்லாருக்கும் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு புரியுதா? வாட் ட்ரிக் ஐ யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லக்னோ எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தவிரேன். இப்போது இந்த இந்தியாவுடைய மேப்பை பார்த்துட்டே வந்தோன்னா அப்படியே இங்கே கீழே ஒரு கிராஃப் மாதிரி பாருத, நம்ம ஃபிசிக்ஸ்லலாம் போடுவோம்ல கிராஃபு. அப்போ அந்த கிராஃப் மாதிரி போட்டே வரும்போது இந்த கிராஃப் டவுன் ஆகிட்டே இருக்கும். சடனாக இந்த கிராஃப் ஒரு பீக் எகிரும். அப்போ அந்த பீக் எகிற இடத்த நீ வந்து அப்படியே என்ன அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம்னா யூ கேன் மார்க் இட் ஆஸ் லக்னோ. இப்போது சார் நான் இந்த மார்க் பண்ணுறதுலாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும், 1 சென்டிமீட்டர் தள்ளி போனாலும் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து நீ ஓரளவுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணால் போதும். ஓகே, நியாயத்துக்கு அதை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ லக்னோ இஸ் ஹியர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது பக்கத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கான்பூர் மார்க் பண்ண போகிறோம். சரியா, கான்பூர் அதுக்கு பக்கத்துலே. இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கான்பூர் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு பேரேலி இருக்குது அப்படின்னா அப்போ இவங்க 2 பேருக்கும் இதோ இந்த பாயிண்டில். ஓகே, யூ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் லைக் திஸ். இப்போ இந்தியாவுக்கு இந்த பக்கம் இந்த பல்ஜ் இருக்கா? ஓகே, ஸோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குவாலியர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ GWALIOR குவாலியர். ஓகே, இப்போ இந்த பிளேசஸ் நான் சொன்னது எல்லாமே எப்படி மார்க் பண்ணணுன்றத கவனிச்சுட்டே வரியா? கண்டிப்பாக டாட் போடணும். இந்த டாட் போடணுமா? ஆமாம், இந்த டாட் போடணும். ஓகேவா? சப்போஸ் இங்க இடம் இல்லனா கூட நீங்க ஆரோ மார்க் போட்டு கூட எழுதலாம். ஆனா டாட் கண்டிப்பா போடணும். சரியா? எக்ஸாக்ட்லி. டாட் மட்டும் கரெக்ட்டா இருந்தா போட போறோம். நீங்க இத வந்து இந்த சைடு எழுதலாம், இந்த சைடு எழுதலாம், இந்த சைடு வேணாலும் எழுதலாம். ஓகே. ஆமா, ஆல்சோ லக்னோ வந்து கொஞ்சம் முன்னாடி வரணும். இங்க பாரு. ஆக்சுவலி என்னன்னா நீ இந்த பல்ஜ் ஞாபகம் வச்சுக்கோ. நான் அதான் சொல்றேன். இப்போ யாழ் சார் இதை பாருங்க, இப்போ இங்கே லக்னோ நான் இங்கே போட்டுட்டேன். எனக்கு எக்ஸாமில் வந்து அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தப்பு போட்டுருவாங்களா? ஆஹா இல்லை, நான் தான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் இஸ் லக்னோ. சரியா, இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கான்பூர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜான்சி. எப்பயுமே ஜான்சி குவாலியர், சாரி கான்பூர் அண்ட் குவாலியர் இது 2த்துக்கும் நடுவில் இங்கே கொஞ்சோண்டு கீழே தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜான்சி வரும். ஸோ JHANSI ஜான்சி. ஓகே, ஸோ ஜான்சி இங்கே மார்க் பண்ணிக்கோ. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா பரக்பூர் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பரக்பூர் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போது இந்தியாவில் இங்கே ஒரு லைன் போகும்ல, அந்த லைன் பேர் வந்து என்னது? ட்ராபிக் ஆஃப் என்ன சொல்வோம் இங்கே? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அதோட பேர் கேன்சர். ஸோ அதனால் வந்து நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போது அந்த லைனுக்கு இங்கே க்ளோஸாக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுதான் வந்து நமக்கு இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா பேரக்பூராக இருக்கும். ஸோ BARRC. ஸோ இந்த இடத்துல பேரக்பூர். சரியா, ஒன்ஸ் பேரக்பூர் மார்க் பண்ணதுக்கப்புறம் தென் கம் ஃபார் அலகாபாத். ஏன்னா இப்படி நீ மார்க் பண்ணும்போது ஓகே லக்னோவுக்கும் பேரக்பூருக்கும் நடுவில் தான் அலகாபாத் வரும் அப்படின்றதும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல தப்பர் நீ ஒரு டாட் வச்சுக்கோ. ஓகேவா, டாட் வச்சுக்கிட்டு நீ இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அலகாபாத் அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். எங்கெல்லாம் ரிபல்லியன் நடந்தது? ஓகே, இந்தியாவில் கிரேட் ரிபல்லியன் எங்கெல்லாம் நடந்தது 1857 அதுக்கான பாயிண்ட்ஸ். சரியா, நமக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில மேப்லாம் நீங்க நல்லா பார்த்துட்டு போங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹர். அவங்க வந்து நமக்காக அதை ஷேரும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் குயிக்கா எழுதி போட போறேன். அவங்க ஸ்கூல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ குயிக்கா நான் வந்து இப்போ சொல்றேன், இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா என்ன அப்படிங்கிறத குயிக்லி லெட் மீ நோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல் எதுப்பா? எனக்கு சாட்ல டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் கேபிட்டல். வாட் இஸ் எலக்ட்ரானிக் கேபிட்டல்? நம்ம என்ன மார்க் பண்ணணும்? எலக்ட்ரானிக் கேபிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாட்ல சொல்லுங்க ஃபாஸ்டா. எலக்ட்ரானிக் கேபிட்டல் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன மார்க் பண்ணோம்? வெரி குட். எலக்ட்ரானிக் கேபிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து பெங்களூர். ஓகே, நம்ம வந்து பெங்களூர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மார்க் பண்ணணும்? டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா கேட்பாங்க. பெங்களூரு அப்படின்னு எழுதணுமா? பெங்களூர், பெங்களூர் எல்லாம் என்ன வேணா எழுதலாம், பிரச்சனை. சென்னை, வெரி குட்ரா.
சென்னை. ஃபாஸ்டா பார்க்கலாம் நம்ம இப்போ. அடுத்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்னது? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா எது? வெரி குட், ஃபாஸ்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அடுத்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா வெரி குட் வெரி குட், இட் இஸ் மும்பை. இட் இஸ் மும்பை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினரல் ரிச் ஏரியா அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? மினரல் ரிச் ஏரியா. மினரல் ரிச் ஏரியா இதுல என்னப்பா எழுதுவீங்க? பிளாட்டூ. என்ன பிளாட்டூ வரும் நமக்கு? மினரல் ரிச் ஏரியால என்ன பிளாட்டூ எழுதுவீங்க? ஜம்ஷெத்பூர், ஜார்க்கண்ட், மும்பை, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. வெரி குட். ஸோ மினரல் ரிச் ஏரியால நம்ம வந்து we will write Chota Nagpur Plateau. Okay, next பாருங்க, சவுத் ரயில்வே உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ். சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ். PDF நான் இன்னும் few minutesல அட்டாச் பண்றேன். கேட்டாங்கன்னா you will write கொல்கட்டா. வெரி குட் வெரி குட். சாரி சென்னை. சதர்ன் இல்லையா? சதர்ன் அப்படிங்கிறப்போ சவுத், ஸோ வந்து இட் இஸ் சென்னை. இதே வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டாங்கன்னா, ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டா என்ன எழுதுவீங்க? வெரி குட் வெரி குட், இட் இஸ் கொல்கட்டா. ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கொல்கட்டா எழுதுவோம். காஃபி க்ரோயிங் ரீஜியன் அப்படின்னு கேட்டா எதை வந்து நம்ம மார்க் பண்ணணும்? காஃபி க்ரோயிங் ரீஜியன். காஃபி க்ரோயிங் ரீஜியன் அப்படின்னு கேட்டா we should mark what? கர்நாடகா. பரவாயில்ல, எல்லாரும் சூப்பரா படிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் மேப்பை பார்த்தா எல்லாரும் பயப்படுறீங்க? மேம் இதெல்லாம் என்னென்னு தெரியும் மேம், அது எங்க இருக்குன்னு தான் மேம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? டீ. இதே டீ க்ரோயிங் ஏரியா கேட்டாங்க அப்படின்னா we will write அஸ்ஸாம். ஓகே வெரி குட். டீ க்ரோயிங் கேட்டாங்கன்னா இட் இஸ் அஸ்ஸாம். ஓகே, ஸ்டேட் வித் ஹை லிட்ரஸி கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? கண்டிப்பா ஒரு 2 question out of 8 நமக்கு இப்படி தான் வரப்போகுது இல்லையா? ஸ்டேட் வித் ஹை லிட்ரஸி. ஹை அதிகமா படிச்சவங்க. ஹை லிட்ரஸி எதுப்பா? வெரி குட், கேரளா. கேரளா. ஓகே, இதே ஸ்டேட் வித் லோ லிட்ரஸி எது? லோவெஸ்ட் லிட்ரஸி. லோவெஸ்ட் லிட்ரஸி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பீகார். வெரி குட். லோவெஸ்ட் லிட்ரஸி கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பீகார். வெரி குட் வெரி குட். அப்புறமா லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா you will write what? லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். I'll give you the PDF. சத்தியமா PDF தருவேன். லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். ஆந்திர பிரதேஷா? இல்ல. கோவாவா? கோவாவா? அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். சரியா? லீஸ்ட் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். பிரதேஷ். ஓகேவா? அடுத்து பாருங்க, டெக்ஸ்டைல் கேபிட்டல். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் 2022ல இந்த கொஸ்டினை வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா வந்து கேட்டிருந்தாங்க. டெக்ஸ்டைல் கேபிட்டல் வந்து எதுன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன எழுதுவீங்க? கோயம்புத்தூர்னு எழுதுவீங்க, which is correct. கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது, கரூர். கரூர் தான் வந்து டெக்ஸ்டைல் கேபிட்டல். ஓகேவா? மாத்தி கீத்தி எழுதிடாதீங்க. டெக்ஸ்டைல் கேபிட்டல் கேட்டாங்கன்னா அது வந்து என்னது? கரூர். ஓகேவா? ஓகே, டெக்ஸ்டைல் கேபிட்டல் முடிச்சாச்சு. இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக். இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக். ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக். எஸ், மவுண்ட் K2 எழுதலாம். மவுண்ட் K2 எழுதலாம். இல்லைன்னா காட்வின் ஆஸ்டின் எழுதலாம். காட்வின் ஆஸ்டின் எழுதலாம். ஓகே, வெரி குட். K2. ஓகே, வெரி குட். வேர்ல்டு ஹையஸ்ட் பீக். பாருங்க, அங்கதான் தப்பு பண்ணீங்க. எல்லாரும் மவுண்ட் எவரெஸ்ட், லடாக்லாம் சொல்றீங்க. கிடையாது. வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் இது வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக். இப்போ நான் கேட்க போறதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக். அதுக்கு தான் கொஸ்டினை நம்ம ப்ராப்பரா படிக்கணும். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்?
அதுதான் நம்மளுடைய மவுண்ட் எவரெஸ்ட். அதுதான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சவுத் இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சவுத் இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக், சவுத் இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னப்பா வரும்? குயிக்கா சொல்லுங்க. ஆனைமுடி. ஓகே, ஆனைமலை அப்படின்னு எழுதிடாதீங்க, மகேந்திரகிரி அப்படின்னு எழுதுறாங்க, ஆனைமுடி. ஓகே, தொட்டபெட்டா கிடையாதுடா, சவுத் இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக் வந்து ஆனைமுடி. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். ரொம்ப கம்மி தான் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி முடிய போகுது. எனி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம என்ன எழுதலாம்? ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது, எனி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். எனி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஈஸியா சென்னை. சென்னை வந்து நமக்கு ஈஸி, ரைட்? ஸோ சென்னை வந்து எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் யார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம்? ஷிப் யார்ட் அப்படின்னு கேட்டால் என்ன மார்க் பண்ணுவோம்? எஸ், ஷிப் யார்டு. ஓகே, வெரி குட். ஷிப் யார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகே, விசாகப்பட்டினம் தான் ஷிப் யார்ட். ஓகே, ஏதாச்சும் ஒரு போர்ட், எனி ஒன் போர்ட். இது வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்க, எவ்ரி இயர்ல ஏதாச்சும் ஒரு போர்ட் வந்து கேட்குறாங்க. சரியா? எனி ஒன் போர்ட், எனி ஒன் போர்ட். என்னப்பா எழுதலாம்? வெரி குட், எனி ஒன் போர்ட். நீங்க என்ன எழுத போறீங்க? நீங்கெல்லாம் என்ன போர்ட் எழுத போறீங்க? மும்பையா, சென்னை, தூத்துக்குடி, கொச்சின், பெங்களூர்லாம் சொல்றீங்களே, புரியல. எனி ஒன் போர்ட் வந்து பாரதெப் எழுதலாம். சரியா? எனி ஒன் போர்ட் எது உங்களுக்கு ஈஸியா தெரியுமோ நீங்க வந்து எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து ஆயில் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? ஆயில் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை ஹை. மும்பை ஹை. ஓகே, ஓகேப்பா. இப்போ நம்ம வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு 2 மார்க்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எனி ஒன் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? எனி ஒன் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நர்மதா. வெரி குட்ரா, இட் இஸ் நர்மதா. அடுத்து வந்து பாருங்க, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளேன் அடுத்து பார்த்துப்பீங்களா? ஓகே, வெரி குட். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கேஞ்செட்டிக் பிளேன். கேஞ்செட்டிக் பிளேன் இதெல்லாம் புக்ல எங்க இருக்குன்னு மார்க் பண்ண தெரியுமா? வெரி குட். அதான் எல்லாரும் படிச்சிட்டீங்களடா, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? பிரவுன் கோல் வந்து எது? பிரவுன் கோல் வந்து என்னது? பிரவுன் கோல். பிரவுன் கோல் நெய்வேலி. வெரி குட்ரா, இட் இஸ் நெய்வேலி. நெய்வேலி தான் பிரவுன் கோல். இந்தியாஸ் லாங்கெஸ்ட் டேம். லாங்கெஸ்ட், லாங் மார்க் மை வேர்ட்ஸ். இந்தியாஸ் லாங்கெஸ்ட் டேம். லாங்கெஸ்ட் டேம் என்னப்பா? ஹிராகுட் டேம். ஓகேவா? கரெக்டா? ஹிராகுட் டேம். ஹிராகுட் டேம். ஓகேவா? அடுத்து ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட் கேட்குறாங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷத்வீப் ஐலாண்ட், எது வேணா எழுதலாம். எனி ஒன் ஐலாண்ட். எனி ஒன் ஐலாண்ட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு லக்ஷத்வீப் மார்க் பண்றது ஈஸி, அந்தமானும் மார்க் பண்றது ஈஸி. ஸோ லக்கதீப் ஆர் லக்ஷத்வீப். ஓகே, சூப்பர். ஸோ வாணியா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து பரவாயில்ல, நம்ம ஸ்கூல்ல இம்பார்ட்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம படிச்சா போதும் அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஓகே, ஐ வில் கிவ் யூ த PDF. நான் சாட்ல கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன் இப்போவே. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது டூப் பண்ணிக்கலாமா சார்? இதுக்கும் டூப் பண்ணியிருக்கேன். இருக்கு. சரி, அடுத்த மேப் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகே பசங்களா, கேன் வி கண்டினியூ? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற மேப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அண்ட் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே ஒன் ஆஃப்டர் அனதர் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஓகே, மார்க் பண்ண போகிறோம். வில் ஸ்டார்ட் வித் ஜாலியன் வாலாபாத்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே,
யா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதே நேரத்தில் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிளேசஸ், அவ்வளோ சீக்கிரம்லாம் மறந்துட மாட்டோம், விச் இஸ் ரைட் ஹியர். ஓகே, ஸோ ஜாலியன் வாலாபாக் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா, இப்போ இந்தியாவுடைய நெக் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ஜஸ்ட் கீழே. ஸோ ஹியர் இட் இஸ் ஜாலியன் வாலா தானே, ஒரு எல் தான் வரும். யா என்ன பிரச்சனை, இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே டன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூ ஆல்வேஸ் கோ வித் கல்கட்டா. எப்பயுமே இப்போ கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்க போது. ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, இங்கே கல்கட்டா. ஸோ கல்கட்டா மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம்னா நான் அடுத்தடுத்த பிளேசஸ் வேகமாக சொல்லிட்டே வரேன்டா, என் கூட சேர்ந்து நீயும் மார்க் பண்ணிட்டே வா. ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து 3 பிளேசஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்ப்ரான். ஸோ CHAMPARAN இந்த இடத்துல சம்ப்ரான் இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் அகைன் இன்னொரு டாட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சௌரி சௌரா. ஸோ இந்த இடம் இங்கே எழுதுன பாரு, சௌரி சௌரா. ஓகே, இந்த டாட்டில் அகெயின் அதுக்கு பக்கத்தில் இங்கே இன்னும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இங்க பாருங்க, நமக்கு வந்து இங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, நார்மலா இங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, அங்கதான் சௌரி சௌரா. அங்கே இருந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க, இது அப்படியே ரெண்டா டிவைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க சௌரி சௌரா அப்படின்னா இங்க நமக்கு சம்பாரன் இருக்கு, கோரக்பூர் இருக்கும், இங்க வந்து நமக்கு வந்து சம்பாரன் இருக்கு போகுது கொஞ்சம், அவ்வளவு கரெக்டா? ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது எல்லாமே இந்த லைன்ஸுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்டு நீ எங்கெங்கே மார்க் பண்ண போகிற அப்படின்னா இங்கே ஒன்று அண்ட் தென் ஹியர் 3 பாயிண்ட்ஸ். அகெயின் இதோட அக்யூரேசியில் நீ அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. நீ வந்து இங்கே அக்யூரேட்டாக இருக்கணுமா அப்ராக்சிமேட்டாக இருக்கணுமா? எஸ், நீங்கள் இந்த இடத்துல அக்யூரேட்டாக மார்க் பண்ணுமா அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணுமா? ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்ககிட்ட வந்து அப்ராக்சிமேஷன் தான் எதிர்பார்க்க போகிறாங்க. சரியா? நீ என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக மட்டும்தான் மார்க் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓகே யூ டோன்ட் இங்கே வந்துடும். எஸ், இப்போது ஒரிஜினல் மேப் இவங்க மார்க் பண்ணியிருக்கிறதும் பாரு, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ சம்ப்ரான் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அடுத்து சௌரி சௌரா வந்து இந்த இடத்துல, அடுத்து கோரக்பூர் வந்து இங்கே கரெக்டாக இந்த கர்வ் இங்கே ஏறி இறங்குது பாரு, இதோட எட்ஜில் கோரக்பூர் இருக்கணும். கல்கட்டா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேதா. ஸோ கேதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ் இதுக்கு நேராக இங்கே வந்து கேதா மார்க் பண்ணோம். அண்ட் அதுக்கு ஜஸ்ட் பிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டோலி. இப்போது இங்கே சென்ட்ரலில் நாக்பூர்லேருந்து அப்படியே லைட்டாக ஒரு லெஃப்ட் வந்து என்ன செய்யணும்னா வர்தா மார்க் பண்ண போகிறோம். பாம்பே நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாம்பே, சென்னை, கல்கட்டா இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக மார்க் பண்ணுற பிளேசஸ், ஹைதராபாத் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு இங்கே நீ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த மேப்பில் பாரு, இந்த இடத்துல ஒரு சின்ன இப்படி ஒரு பெண்டு வருதுல்ல, அந்த பெண்டுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பாம்பே மார்க் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் கீழே வந்து சத்தாரா. இப்போ சத்தாரா வந்து என்ன பண்ணுங்க, ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு பதிலாக இதை பாருங்க, இந்த இடத்துல இங்கே அந்த ஒரு குட்டி கர்வ் வருதுல்ல, அப்போ அதுக்கு மேலே இங்கே நம்ம அப்படியே இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு சத்தாரா மார்க் பண்ணிவிடும். ரைட்டா? இப்போ இதில் இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்தாச்சா மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? வேதாரண்யம் விட்டாச்சு, நம்ம காவேரி பக்கத்தில். சரியா? ஸோ ஹியர் இஸ் வேதாரண்யம். ஓகே, அப்புறம் வந்து சார் பிடிஎஃப் வந்துருச்சா? பிடிஎஃப் வந்துருச்சானா என்ன கேட்குறான்? நம்ம பிடிஎஃப் எதுக்கு? வந்துருச்சு. பசங்கலாம் நிறைய பேர் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, நம்ம நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சதா? நிறைய வந்திருக்கடா, நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் அனுப்பிச்ச பிடிஎஃப் ஊறப்பட்டது வந்துருக்கு. சரி, இப்போது இந்தியாவில் இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு வருவோம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, என் வாழ்க்கை முடியறதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் ஒரு டூர் அடிச்சிடணும் அப்படின்னு. சரி, இதுதான் ஈஸியா? நான் சொல்லி கொடுத்தேன். இதுதாங்க ஈஸியா இருக்கு சொல்ல போனா.
இந்த ஒண்ணு மட்டும்தான். ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சலாம். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து எவ்ரி இயர் வந்து கேட்கறாங்க. இதுல இருந்து ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்துரும்டா. ஈஸில இருந்து வருவோம் எங்க அப்படின்னா நேரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்துருவோம். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்து ரைட் சைடு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ரைட் சைடு அந்த மேப்பை ஒட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அவ்வளவுதான். ரைட் சைடை ஒட்டி வரைஞ்சிட்டு நீ இப்படிலாம் எழுத வேண்டாம் ஈஸ்டர்ன் காட்ஸ்னு. ஒரே ஒரு ஆரோ மார்க் போடுங்க. ஒரு ஆரோ மார்க் போட்டு நீங்க வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு எழுதலாம். தப்பே கிடையாது. சரியா? ஆரோ மார்க் போட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ்னு எழுதுங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. லெஃப்ட் சைட்ல இங்கேருந்து டவுன் வரைக்கும் அப்படியே பேரலா அந்த மேப்பை ஒட்டி ஒன்று வரைங்க. அதை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு ஆரோ மார்க் போட்டு எழுதிடுங்க. ஏன் சொல்றேன்னா இங்க நம்ம நிறைய பிளேசஸ் மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு நமக்கு முதல்ல இடம் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் வரைஞ்சிட்டோம். நேரா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எதுக்கு வரலாம் அப்படின்னா நார்த் சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? நார்த்ல எடுத்த உடனேவே இங்கே 3 கோடு போட்டுக்கோங்க. நெத்தியில 3 கோடு இருக்க மாதிரி இங்க வந்து ஒரு 3 கோடை நீங்க வந்து ஆனா கிராஸா போடணும். சரியா? சோ இங்க பாருங்க இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி இதோ பாருங்க இதுதான் வந்து நமக்கு ஒரு ஹெட் அப்படின்னா அதுல பாதி இல்லையா? சோ அங்கேருந்து இந்த எண்டை கட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து வரைங்க. அதுக்கு கீழே தைஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து கீழே ஒரு லைன் வரைங்க. அதுக்கும் கீழே ஒரு லைன் வரைங்க. which is like இதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். இதுக்குள்ளேயே நமக்கு வந்து முடிஞ்சிடணும். சரியா? சோ காரக்கோணம் ரேஞ்சு லடாக் ஜாஸ்கர். ஓகே? காரக்கோணம் ரொம்ப காரமா இருக்குதான் டாப்ல இருக்கு. சரியா? காரக்கோணம் அடுத்துதான் லடாக் இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஜாஸ்கர் ரேஞ்ச் வந்து இருக்கு. மேம் ரேஞ்சுனே கொடுக்கல மேம் வெறும் காரக்கோணம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க இதை தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? மேம் கரெக்டுடா. நான் ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டேன். என்னது மேம்? நீங்க வந்து கீழே ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே கண்டினியூஸா வரைஞ்சிட்டீங்க மேம். ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் தான். சோ நீங்க லைன் விட்டு விட்டு டிரா பண்ணணும். சரியா? பட் அப்படி பண்ணாம நீங்க ஈஸ்டர்ன் காட்ஸை மார்க் பண்ணி எழுதினாலும் மார்க் உண்டு. சரியா? ஓகேடா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்டு பாருங்க. இந்த எண்டுல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இது மூணு வந்து ரெஃபரன்ஸ் கோடு மாதிரி வரைஞ்சிருங்கடா. என்னானாலும் காரக்கோணம் லடாக் ஜாஸ்கரை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த தலை இந்த தொண்டை இருக்கு இல்லையா இதை கட் பண்ணி இங்கே ஒரு மேடு இருக்கும். இந்த மேடையும் கட் பண்ணி அப்படியே நம்மளுடைய ஈஸ்ட் சைடு போயிடுங்க. ஸோ டாப் லெஃப்டில் ஆரம்பிச்சு அதாவது லெஃப்ட் கார்னர்ல ஆரம்பிச்சு ரைட் கார்னர்ல முடிங்க. அப்படியே வாங்க இந்த பீக்கை கட் பண்ணுங்க. வெளியில வந்துடணும். இங்க வந்து இங்க பாருங்க பங்களாதேஷா இது. இந்த பார்டருக்குள்ள நேபாளுக்குள்ள வராதிங்க. இந்தியாவுக்குள்ள வராதிங்க. இந்தியாவுக்கு வெளியில போங்க. இந்தியாவுக்கு வெளியில அப்படியே வாங்க. இங்க ஒரு குட்டி ஹெட் இருக்கா இதையும் கட் பண்ணி நேரா இந்த ஈஸ்டுக்கு போயிடுங்க. இதுதான் ஹிமாலயா. கரெக்டா? இதுதான் வந்து என்னது ஹிமாலயா. கரெக்டா வரைஞ்சிருங்க. ஸோ ஹிமாலயா இப்பெல்லாம் எழுதிங்கன்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு என்னன்னே புரியாது. இப்பெல்லாம் எழுதாதீங்க. ஒரு கோடு போட்டு ஆரோ மார்க் போட்டு ஹிமாலயா அப்படின்னு எழுதுங்க போறோம். ஓகே? ஹிமாலயாவுக்கு கீழே அதாவது நம்ம இந்த பிக் ஹெட் இங்க முடிச்சிருங்க. இங்க ஒரு பெண்ட் இருக்குல்ல அந்த பெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த பெண்ட்ல முடிங்க. சரியா? நான் இதை எரேஸ் பண்ணிட்டு அதை மட்டும் காட்டுறேன். ஜஸ்ட் see here. நம்ம என்ன பண்றோம்? மேலேருந்து டாப் பெண்ட்ல ஹிமாலயா வரைஞ்சிட்டோம். இது வந்து பாட்டம் பெண்ட். இங்க ஸ்டார்ட் பண்ணி தோப்பர் இங்க மேடு ஏறுதுல இங்கேயே முடிச்சிடணும். இதுதான் ஷிவாலிக் ரேஞ்ச். இதுதான் வந்து என்னது ஷிவாலிக் ரேஞ்ச். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ காரக்கோணம் லடாக் ஜாஸ்கர் ஷிவாலிக் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ நேரா இங்க வாங்க. இங்க தான் நம்மளுடைய பாதி ஹாஃப் என்னது இது டிராபிக் ஆஃப் கேன்சரா? ஸோ ஈக்குவேட்டரா இல்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இங்க பாருங்க இங்க போட்டுட்டீங்களா? ஸோ இங்க நம்ம தார் டெசர்ட்லாம் தாண்டி வந்து எக்ஸாக்டா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோடா. இங்க ஹெட் முடியுது இல்ல அங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா. சரியா? அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க இங்க வந்து இங்க ஒரு பெண்ட் வருதுல இந்த பெண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரியா? இந்த பெண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. சோ இங்க தான் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்றோம். இதுதான் ஆரவல்லி ரேஞ்ச். இதுதான் ஆரவல்லி ரேஞ்ச். சரியா? சோ இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்கோ ரெஃபரன்ஸ்க்காக. இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரியா? இங்க அந்த ட்ரையாங்கிள் கோடு இருக்கு இல்லையா இந்த ஹைபோடென்யூஸ் இதுதான் வந்து ஆரவல்லி ரேஞ்ச். நம்ம கரெக்டா டிரா பண்ணிருக்கோமா அப்படிங்கிறதுக்காக. ஓகே? மேப் எங்க ஸ்கூல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்ததை அனுப்பியிருக்கீங்களா? வேதாந்து டிஎன் டீமுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? நான் இப்போ பாத்துறேன். ஓகே எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? அடுத்த மேப் போலாமா? சூப்பர். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் காரக்கோணம் லடாக் ஜாஸ்கர் ஹிமாலயா ஷிவாலிக் ஆரவல்லி பார்த்துட்டோம்.
அடுத்து நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ். பசங்களா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். யார் சார் இது என்னது சொல்லி கொடுத்துறீங்களா? முடிச்சிடலாமா? ஸோ இது ரொம்ப ஈஸிடா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஈஸியானதை நம்ம படிச்சிடலாம். இங்கே தானே தார் டெசர்ட் இருக்கு, ஆரவல்லி ஹில்ஸ் நம்ம இங்கே தானே வரைஞ்சோம். ஆரவல்லி எப்படி நம்ம வந்து வரைஞ்சோம்? ஆரவல்லி இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு கோடு போட்டோம், இங்கேருந்து ஒரு கோடு போட்டோம், இதோ இங்கே தானே ஆரவல்லி ஹில்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த சைடு தான் நமக்கு தார் டெசர்ட் ராஜஸ்தான் பிளெயின் வந்து இருக்கு. இங்கே தான் நமக்கு ராஜஸ்தான் பிளெயின் வந்து இருக்கு. அப்படியே இந்த சைடு ராஜஸ்தானா, அப்படியே அதுக்கு பேரலா அந்த சைடு கங்கை பிளெயின், அதுக்கு பேரலா அந்த சைடு வந்து என்ன இருக்கு நமக்கு? கங்கை பிளெயின் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிஎஃப் தரோம் சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிஎஃப் தரோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல டாப்ல பஞ்சாப் ஹரியானா பிளேன், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் மேல, அதாவது இந்த ஹெட் நெக் பொசிஷனுக்கு வாங்க, இதான் ஹெட் இதான் நெக் அப்படின்னா அங்க பஞ்சாப் ஹரியானா பிளேன் படிச்சிட்டோமா? ராஜஸ்தான், ராஜஸ்தான்ல தண்ணியே கிடையாதுடா, சோ ராஜஸ்தான். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா கங்கையில தண்ணி, சோ கங்கை பிளேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அப்படியே ரெண்டுத்துக்கும் நடுவுல மேல போனோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பிஹெச் தண்ணியோட பிஹெச் கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஓகே, இப்போ இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு வெளியில வாங்க, விச் இஸ் இந்தியா மேப் விட்டு வெளில போயிட்டீங்கன்னா இண்டஸ் பிளேன். இந்தியா மேப் விட்டு வெளில போனா இண்டஸ் பிளேன், இந்தியா இண்டஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் நமக்கு இங்க தனியா தனியா வந்து ஒரு நாடு மாதிரி தனியா ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து பிரம்மபுத்திரா பிளேன். இதுதான் வந்து என்னது? பிரம்மபுத்திரா பிளேன். பங்களாதேஷ் எங்க பசங்களா இருக்கு? இங்க பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷுக்கு மேல இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரம்மபுத்திரா பிளேன், பிரம்மபுத்திரா பிளேன் வந்து இருக்கு. பிரம்மா தனியா வந்து வீடு கட்டிட்டு இங்க வாழறாரு. சோ பிரம்மபுத்திரா பிளேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ராஜஸ்தான் தண்ணியே கிடையாது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இங்க கங்கையில தண்ணி இருக்கு. ரெண்டுத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா பிஹெச், அதான் பஞ்சாப் ஹரியானா, பிஹெச் மாறுது. சோ பஞ்சாப் ஹரியானா. அந்த பக்கம் பாருங்க நமக்கு வந்து டாட், இதுக்கு வந்து நீங்க வந்து இதுல எக்ஸாக்டா டாட் சொல்ல முடியாது, பிளேன் தானே. நீ டாட் வைக்காதீங்க, வெறும் இந்த இடத்துல அப்படியே நீங்க மார்க் பண்ணி எழுதலாம். டாட் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது, பட் இப்படியே எழுதலாம் சரியா? ஓகே, டீடைல் ஆன்சர் 8 மார்க் கொஸ்டினா 12 பாயிண்ட் எழுதணும். ரவுண்டு போட்டா கூட போதும், நீங்க ஒரு ரவுண்டு போட்டு கூட நீங்க வந்து எழுதலாம். இடம் பத்தல, ஒரே பேஜ்ல நிறைய சொல்றாங்கன்னா நீங்க ரவுண்டு போட்டு கூட எழுதலாம் சரியா? மூட்டை பூச்சி அடிச்சு சாவடிச்சிரும் மேம் அப்படின்னு வந்து சுஜாதா வந்து மெசேஜ் பண்றாங்க, பாவமா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து யார் சார் வந்து உங்களுக்கு வந்து ரிவர் சொல்லி தர போறாரு பசங்களா? பிளேன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், மவுண்டன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ரிவர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து சொல்ல வரப்போது. டாட் வைக்கிறது தப்பே கிடையாது, ஆனா ரிவருக்கு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வரையணும் சரியா? வாங்க, இப்போ நம்ம பிரம்மபுத்திரா பிளேன் வரைஞ்சோம்ல, பிரம்மபுத்திரா பிளேன், அங்கதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரம்மபுத்திரா ரிவரும் வரைய போறீங்க. பிரம்மபுத்திரா பிளேன் எழுதினோமா, அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எனக்கு பிரம்மபுத்திரா ரிவர். ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ பாஸ் த்ரூ பங்களாதேஷ். ஸோ இட் பாசஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் சரியா? அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பாம்பு, அந்த படையெடுத்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இங்க பாரு, இங்க இருந்து ஆரம்பிச்சு பாம்பு அந்த பக்கம் நிக்குதா, இந்த பக்கம் 2 பாம்பு பாரு, ஒரு பாம்பு ஆனா 2 தலை சரியா? இந்த பக்கம் பாருங்க யமுனா, அது 2ஆ பிரியுது கங்கா. சோ நீ இங்க இருந்து இந்த பங்களாதேஷ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, பங்களாதேஷ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ 2 சைடு பாருங்களேன், ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி இருக்கா 2 சைடு? எஸ். சோ இங்க பாருங்க இப்படி இப்படி இருக்கா. சோ இந்த பக்கம் பிரம்மபுத்திரா, இந்த பக்கம் பாருங்க கங்கா, அப்படியே கீழே பாத்தீங்கன்னா யமுனா. சோ கங்கா யமுனா நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? எஸ். அடுத்து இது 2 ஈஸிலாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பீக் முடியுதா? பீக் முடிஞ்சோடனே இந்த ஃபர்ஸ்ட் பெண்ட் வந்து நர்மதா. நீங்க அப்படியே எக்ஸாக்டா மேம் இப்படி போய் இப்படிதான் வரணுமா? இல்ல, இப்படியே வரையலாம் வெறுனே. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா தப்தி, நர்மதா தப்தி. ஓகே, அப்படியே ரைமிங்கா படிச்சுக்கோங்க, நர்மதா தப்தி, என்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, நர்மதா அண்ட் தப்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பக்கம் பாருங்க. சோ பிரம்மபுத்திரா, கங்கா யமுனா, நர்மதா அண்ட் தப்தி எழுதிட்டோமா? வெரி குட். சோ இப்போ அப்படியே நம்ம கீழே வரும், கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி 3 பேரும் ஒரு பேரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஞாபகம் வச்சுக்க போறோம். சோ இந்த சைடு எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு பெண்ட் இருக்கு. தோப்பர் இந்த இடத்துல வந்து எனக்கு நம்ம வாய் மாதிரி ஒரு பெண்ட் வந்து இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு லிப்ஸ் மாதிரி ஒரு பெண்ட் வந்து இருக்குல்ல. சோ இங்கதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பெண்ட் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பெண்ட்ல கோதாவரி எழுத போறீங்க,
இந்த செகண்ட் பெண்டில் கிருஷ்ணா எழுத போறீங்க. கிருஷ்ணா மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த பெண்டு நல்லா தெரியுது பார், வி பெண்டு நல்லா தெரியுது. வி பெண்டு வர இடத்துல கிருஷ்ணா, ஆரோ மார்க் மாதிரி வருதா கிருஷ்ணா. இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு ஒரு பெண்ட் இருக்கும் கோதாவரி. ஸோ ஜிகே ஞாபகம் வச்சுக்கோ, ஜிகே ஞாபகம் வச்சுக்கோ, என்டி ஞாபகம் வச்சுக்கோ, ஜிகே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரி கிருஷ்ணா. கீழே வந்தீங்கன்னா காவேரி, நம்ம கிட்ட தமிழ்நாடுல காவேரி தான். ஸோ காவேரியில இங்க வி பெண்ட் இருக்கும். ஒரு கொஞ்சம் மேல போங்களேன், கொஞ்சம் மேல போய் கரெக்டா சிதம்பரம்டா ஒரு டிக்கு மாதிரி போட போறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் வரைஞ்சா போறோம். ஓகே, இப்படி எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கணும் கிடையாது. சும்மா இப்படி போடுங்க. இங்க நமக்கு காவேரி வரப்போகுது. அப்படியே அந்த பக்கம் வாங்க. நமக்கு இங்க வந்து நமக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, பெண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை விட்டுருங்க. அதை கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அது என்னதுன்னா எங்க பசங்க வந்து அந்த பிசிக்ஸ்ல ஹோம் சிம்பிள் படிச்சிருப்பானுங்க. ஆமா, ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அந்த ஹோம் சிம்பிள் ஒன்று இருக்கும்டா இந்தியாவில். அங்கே இந்தியாவில் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் போல. ஓகேவா? ஸோ அந்த ஓம் சிம்பிளுக்கு தாண்டி போனீங்க அப்படின்னா மகாநதி, பெரிய நதி மகாநதி. சரியா, மகாநதி வந்து இருக்கு. ஓகே, இல்லை அந்த பிளேஸ் பற்றிலாம் நம்ம எதுவும் எழுத்தவில்லை. நீ பிளேஸை மார்க் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி. நீ மார்க் பண்ணிட்டனாலே போதும். அதை பற்றி நீ எக்ஸ்ட்ரா எழுதணும்லாம் யாரும் எதிர்பார்க்க. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கடா. லைக்கே காணும். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? அது இல்லை, அது நம்ம கிட்ட தான். நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு எப்பயுமே லைக்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் நம்மளை ஏமாத்துது. என்ன பாருங்க இங்கே பார்த்தீங்களா? இல்ல சார், 700 பேர் இருக்காங்க, 300 பேர் தான் லைக்கே போட்டிருக்காங்க. மறந்துட்டாங்க போல. இல்லை மறந்துடலாம். அது எதுக்கு இவங்களுக்கு லைக் எல்லாம் போட்டுக்கணும்? சாருக்கும் மேமுக்கும் பெரிய மனசு அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க வாங்க அடுத்து போலாம். இப்போ நம்ம இந்த இண்டஸ் பிளாட்டூ பார்த்தோம்ல, இந்தியாவுக்கு வெளியில இண்டஸ் பிளாட்டூ பார்த்தோம்ல, அதே தான். இங்க பாருங்க, இந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே போய் இந்தியாவுக்கு வெளியிலே வாங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த தலை கிட்ட காது பார்த்தோம்ல, அது வழியா வந்து இதை கட் பண்ணிடுங்க. சரியா, அது வழியா இருந்து தலையை அப்படியே பாதி இந்த சைடு அப்படியே வந்து என்ன பண்ணிடுங்கன்னா கட் பண்ணிடுங்க. இந்தியா வழியா பாஸ் ஆகி திருப்பி இந்தியா வழியா வெளில போகுது. அதுதான் இண்டஸ். அதுதான் வந்து என்னது, இண்டஸ். சரியா, ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். நேராக ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த பங்களாதேஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் சைடா போய் ஒரு பாம்பு எட்டி பார்க்குது, அதுதான் பிரம்மபுத்திரா. அப்படியே லெஃப்ட் சைடா வந்தீங்கன்னா ரெண்டு பிரியுது பார், ரெண்டு பிரியுது அப்படியே தலை எட்டி பார்க்குது பார். இதான் வாலு, ரெண்டு தலையா பிரிஞ்சு கங்கா அண்ட் யமுனா. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த பெண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பெண்ட்ல நர்மதா, செகண்ட் பெண்ட்ல தப்தி. அப்புறமா ரைட் சைடு இங்க வரும். இந்த ஃபர்ஸ்ட் பெண்ட்ல கோதாவரி, செகண்ட் பெண்ட்ல ஆரோ மாதிரி இருக்கும், அது வந்து கிருஷ்ணா. கீழே வந்தீங்கன்னா நமக்கு காவேரி வரப்போகுது. அண்ட் இந்த பக்கம் ஓம்ஸ்லா சிம்பிள் இருக்கும். ஓம்ஸ்லா சிம்பிள் பக்கத்துல நமக்கு வந்து ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், which is மகாநதி நமக்கு இருக்க போகுது. இண்டஸ் கரெக்டா பார்த்து வரீங்கப்பா. நேரா இந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த தலையில ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படியே கட் பண்ணி திருப்பி வெளில போயிடுங்க. ஸோ இதுதான் இண்டஸ். சரியா? எஸ் டே G2 உனக்கு தான்டா நாங்கள் பதிலே சொன்னோம். மேப்பு நீ அந்த பிளேஸ் பற்றிலாம் எழுத தேவையில்ல, பிளேஸை மார்க் பண்ண போதும். ஆமா, அப்படின்னு சொல்லி பிளாட்டூல ஆக்சுவலி ஒரு பிளாட்டூ வந்து கேட்குறாங்கடா. பிளாட்டு பார்ட் இஸ் டூ மச் ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா 2 பிளாட்டு வந்து சீட்டிங் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்து போச்சு. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்வா பிளாட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூ பிளாட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கிற சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய பிளாட்டு டெக்கான் பிளாட்டு. டெக்கான் பிளாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு விட்ற வேண்டியது தான். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு விட்டு நீங்கள் அது டெக்கான் பிளாட்டு அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஐ திங்க் இந்த மேப் வந்து யாருக்குமே பிளாட்டோஸ்லாம் கஷ்டமாகவே இருக்காது. மொத்தமே இருக்கிறது உங்களுக்கு 3 பிளாட்டு தான்றதுனால அதில் 2 உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த லைனில் வந்துடும். சரியா? எஸ், இது எல்லாருக்கும் கிளியரில். ஸோ நானும் டைம் வேஸ்ட் பண்ணல, அடுத்த மேப்புக்கு ஐ வில் மூவ் ஆன். சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்வோம், வில் ஸ்டார்ட் வித் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலே ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் வந்து ரொம்ப ரொம்ப அபண்டண்ட்டாக நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர்லாம் இருக்கிற பகுதி தான். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் வந்து இந்தியாவுடைய டாப்பில், இந்தியாவுடைய தலையில் இங்கே மேலே டாப்பில் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது. அண்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்தியாவில் இப்போ டெசர்ட் அப்படின்னா அது ஒரு இடத்துல தான் இருக்குது, அது ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தான் கிட்ட தான் இந்த ரீஜனில் தான் நீ வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு பார்த்தோன்னா டெசர்ட் சாயில் அதிகமாக மார்க் பண்ண போகிற. இங்கே தான் டெசர்ட் சாயில் அதிகமாக இருக்கும். அலுவியல் சாயில் வந்து ஒன்றும் இல்லை. இது நீ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்கே பங்களாதேஷ் இருக்கா. ஓகே, ஸோ இந்த பங்களாதேஷுக்கு கீழே இருக்க இந்த ரீஜன், ஓகே, பங்களாதேஷ்க்கு கீழே இருக்கிற இந்த ரீஜனில் வந்து நம்மக்கிட்ட அலுவியல் சாயில் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கதைக்கு வருவோம். ஸோ ஹியர் வி கோ. ஒரே நிமிஷம்டா பசங்களா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா பிளாக் சாயில். பிளாக் சாயில்னா என்ன மண், எதை வந்து நம்ம பிளாக் சாயில்னு சொல்லுவோம், யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிபடி டெல் மீ விச் இஸ் பிளாக் சாயில்?
நமக்கு பிளாக் சாயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், இது குஜராத்தா, அப்படியே இந்த இடம் பார்த்துக்கோ, இந்த ஷார்ப் எட்ஜ் இதுக்கு இங்கே பக்கத்தில் நம்ம இந்தியாவில் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் பிளாக் சாயில். சரியா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சாயிலில் மறுபடியும் நான் ஒரு வாட்டி டக்குன்னு ரீகால் பண்ணுறேன். எதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது? ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் கிட்ட. சரியா? ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் இங்கே வந்து அதிகமாக இருக்க போது. அப்படியே பங்களாதேஷுக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் அதிகமாக இருக்க போது. உங்களுக்கு தார் டெசர்ட்லாம் இருக்கிற ரீஜன் ராஜஸ்தான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில் அதிகமாக இருக்க போது. அண்ட் இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ கோயிங் டு ஹாவ் பிளாக் சாயில். சரியா? இப்போது இந்த மேப்பும் நம்ம சாயில்ஸும் முடிச்சாச்சு. சாயில்ஸையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் டேம், இப்போ டேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் எல்லாம் நான் டக்குன்னு சொல்கிறேன், எல்லாரும் கவனிச்சிட்டேவா. சரியா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் இட் இஸ் தமிழ்நாட்டிலேருந்து போவோம். ஓகே, ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடோட டிஎன். இப்போ டிஎனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மேட்டூர் டேம். ஓகே, ரொம்ப நாளாக கேஸ் போயினுக்குதுரா, அதுக்கு பாவம் நல்ல தீர்வு நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போது என்ன அப்படின்னா நீ இதை மார்க் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோ, இது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுடைய பவுண்ட்ரியில் வரும். ரைட்டா? மேட்டூர் டேம் எப்பயுமே எப்படி தமிழ்நாடுடைய அந்த பவுண்ட்ரியில் வரணும். சரியா? ஸோ கர்நாடகா, ஓகே, இந்த பக்கம் பார்த்தோன்னா கர்நாடகா, இந்த பக்கம் பார்த்தோன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் வரப்போகிற டேம் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா மேட்டூர் டேம். ஸோ கரெக்டாக இங்கே பாருங்களேன், நீ காவேரிலாம் இங்கே இருந்தானே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போடுவேன். ஓகே, ஏன்னா காவேரி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா மேட்டூர் வழியாக தான் உனக்கு வந்து என்ன செய்யுது, தமிழ்நாடு வழியாக வந்து கடல் இல்லையா? ஸோ அப்போ அந்த காவேரி வர ரூட்டில் தான் உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மேட்டூர் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் மேட்டூர் மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா அப்படியே மற்றதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிராகுண்ட் டேம். இப்போ ஹிராகுண்ட் டேம் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே, ஆனால் இந்த ஹோம்ஸ்லாம் இருக்கார் இல்லையா, இந்த ஹோம்ஸ்லாவுக்கு மேலே, இதுதான் ஹோம் சிம்பிள்னா இந்த ஹோமுக்கு மேலே, அதே நேரத்தில் டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர் டேமுக்கு வருவோம். இப்போ தாமோதர் டேம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இது அப்படியே இதுதான் ஹிராகுண்ட் டேம்னா, ஹிராகுண்ட் டேமில் இருந்து அப்படியே ஜஸ்ட் ரைட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அதுலேருந்து ஜஸ்ட் ரைட்டில், ஆனால் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே தாமோதர் டேம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். நான் சொல்கிறதுல மட்டும் படித்தா போதுமா? இப்போ என்ன பிரச்சனைனா நான் வந்து 3 நாளாக நிறையா சொல்லி நாங்கள் நிறைய டீச் பண்ணிட்டு இருக்கோம்டா, அது எல்லாமே நீ படிச்சிட்ட அப்படின்னா போதும். இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் என் கூட கவனிச்சுட்டு அது மட்டும் போதுமான்னு கேட்டேன்னா கிடையாது. இப்போ இங்கே பாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல். ஸோ பக்ரானங்கல் எங்கே இருக்குன்னா அப்படியே இந்த இந்தியாவோட இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு பாரு, அப்படியே அந்த ஷார்ப் எட்ஜுக்கு நேராக இருக்கும். இதான் அந்த ஷார்ப் ரீஜன்னா, அதுக்கு அப்படியே நேராக போட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னா பக்ரானங்கல் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா? எஸ், நான் இங்கே சொல்கிற சாயிலில் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக முதல்ல பார்த்துடுறா. எனக்கு புரியுது, இது இல்லாமலும் இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து உனக்கு இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஐ எம் டீச்சிங் எவ்ரி திங் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டேம்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? டேமு எல்லாருக்குமே கிளியரா? டக்கு நம்ம அடுத்தது போகலாமா? எஸ், டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்காது, பரவாயில்ல, நீ ஒரு லைன் போட்டுக்குது பாரு. இந்த இடத்துல நீ சும்மா ஒரு லைன் இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டனா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், அந்த ஒரு லைனை நீயா போட்டுட்டனா இட் வில் பி செம ஈஸி. புரியுதா? டிராபிக் ஆஃப் கேன்சர் நம்மளே போட்டுடலாம்ல. சரி, அடுத்து வந்து போர்ட். இப்போ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா போர்ட்டுமே சவுத் இந்தியாவில் தான் இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவில் கடல் கிடையாது. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடல் பார்த்ததே இல்லை, சரி எனக்கு ஓஷன் கடல்னா எப்படி இருக்கும்னே தெரியாது அப்படின்றவங்களாம் யார்? அந்த மாதிரி யாராவது இருக்கியா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம ஹோம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஹோம்ஸ்லாவுக்கு கொஞ்சம் மேலே இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம ஹோம்ஸ்லாவுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட். சரியா? இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் இன் இந்தியா. ஏன் அப்படின்னா சைனாவில் இருக்கிற கூட்ஸு, அந்த மாதிரி பங்களாதேஷில் இருக்கிற கூட்ஸ், நிறைய கூட்ஸ் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்து நமக்கு எங்கே இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இறங்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து செம இம்பார்ட்டண்ட்டு மரண மாசான ஒரு போர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா விசாகப்பட்டினம். ஸோ இப்போ இந்த விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்றத கவனியேன், நல்லா ஷார்ப்பாக கவனியை நான் சொல்ல போகிறத. இப்போது when it comes to விசாகப்பட்டினம், இங்கே பார், நமக்கு இங்கே மேம் ஏற்கனவே சொன்னாங்களே அந்த வி பெண்ட் இருக்கும். ஸோ அந்த வி பெண்டு, அதுக்கப்புறம் இங்கே
இந்த இந்த பார்ட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் மேலே இந்த வி பெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வி பெண்டு அப்புறம் இதை விட்டுரு, இதுக்கு ஜஸ்ட் மேலே நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா விசாகப்பட்டினம் போர்ட் வந்து மார்க் பண்ண போகிற. நெக்ஸ்ட்டு நம்ம சென்னை போர்ட். ஐ திங்க் நிறைய பேருக்கு சென்னை எங்கே இருக்குன்றதுல பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ ஹியர் இஸ் சென்னை, ஓகேவா? அப்புறம் அப்படியே இதுக்கு ஜஸ்ட் கீழே இங்கே தான் பாண்டிச்சேரி நான் இருக்கிறேன், பை த வே உங்கள் யாருக்காவது தெரியாதுன்னா. ஸோ இங்கே சென்னை, சரியா? ஸோ சென்னை போட்டு ஒன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாரு, இங்கே கீழே வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல நமக்கு இந்த ஷார்ப்பாக இப்படி இருக்குது இல்லை, இலங்கைக்கு கனெக்ட் ஆகிற அந்த ராமர் பால கனெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ தூத்துக்குடி போர்ட். இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், ஈஸ்ட்டில் இருக்கிற போர்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழகாக சொல்லிட்டே வந்துட்டேன் இல்லையா? ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், ஹோம்ஸ்லாவுக்கு மேலே பிரதீப், அப்புறம் அந்த ஹோம்ஸ்லாவுக்கு கீழே இந்த வி பெண்டு இதெல்லாம் பக்கத்தில் வந்து விசாகப்பட்டினம், அப்புறமா இங்கே வந்து சென்னை, அதுக்கப்புறமா இந்த ஷார்ப் எட்ஜாண்ட தூத்துக்குடி. ஸோ ஈஸ்ட் பக்கம் இருக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வெஸ்ட் பக்கத்துக்கு வரும். வெஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸில் ஒன்று வந்து கொச்சின். ஏன்னா கொச்சின் போர்ட்டு, மங்களூர், இந்த போர்ட் எல்லாமே இருக்குல்ல, மும்பை, இங்கெல்லாம் வந்து துபாய், இந்த அரப் கண்ட்ரீஸில் இருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அங்கே இருந்தால் எல்லாமே கூட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டெலிவர் ஆகும். இது வழியாக தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் நிறையா நடக்கும், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நீ கொச்சின் மார்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கொச்சின் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதானே சென்னை, சாரி இது இந்த 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 கோடு இருக்குல்ல, இந்த சின்ன இந்த கோடு அப்படியே இந்த கோடுக்கு நேராக வரணும். இதுதான் அந்த லைன்னா, இதுக்கு லைனுக்கு அப்படியே நேராக இருக்கிற மாதிரி கொச்சின் மார்க் பண்ணிக்கோ, ஓகே? அதுக்கடுத்து நம்ம மேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற ஐலாண்டெல்லாம் என்ன, இதெல்லாம் லக்ஷ்வதீப் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த லக்ஷ்வதீப் ஐலாண்டுக்கு அப்படியே மேலே கொஞ்சம் ஜஸ்ட் அபவ் இந்த இடத்துல வந்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா மங்களூர் மார்க் பண்ண போகிற. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பனாஜி அண்ட் மும்பை. ஸோ பனாஜி இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ஸ்லைட்லி வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்படி உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நான் சொல்கிற ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வி பெண்ட் இருக்குல்ல, இந்த வி ஆரம்பிக்குது பேர், இந்த வி ஆரம்பிக்கிற இடத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டோன்னா பனாஜி வந்துடும். உனக்கு எப்பயுமே இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோ. என்னது, உனக்கு இந்த இடத்துல ஞாபகம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கலன்னா இந்த பிளேஸை பாரு. அப்போ இங்கேருந்து வி பெண்ட் ஆரம்பிக்குதா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோன்னா பனாஜி, சரியா? அதுக்கடுத்து அப்படியே இங்கே மும்பை வா, மும்பை பாரு, இந்த ஹோமுக்கு நேராக இருக்குது, இந்த பக்கம் ஹோம் இருக்குது அப்படின்னா இந்த பாரு நம்ம ஹோம் இருக்காரு அப்படின்னா ஹோம் தாத்தா இங்கேயும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹோம் தாத்தா வந்து சயின்ஸ் படிக்க தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா இங்கேயும். ஸோ இதுக்கு நேராக வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இருக்குது, ஓகே? ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாருக்குமே கிளியரா, எல்லாருக்குமே போர்ட்ஸ் வந்து அழகாக புரிஞ்சுதா? டூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த போர்ட்ஸ் ஹியர்? போர்ட்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? வேர்ல்டு மேப் சொல்லி தருவீங்களா? ஒரு மேப்பாக வரேன், சரியா? ஹெவி ரெயின்ஃபால் பிலோ சொல்லுங்கள் சார். வரேன்டா ஹோம் தாத்தா. ஆமாம், தும் தாத்தா அப்படின்ற மாதிரி ஹோம் தாத்தா. எஸ், சரிடா. ஸோ இப்போது நம்ம அடுத்ததுக்கு வரலாம். ஓகே, நமக்கு என்னென்ன பிளேசஸ் கேட்பாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸஸ் எங்கே இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி கோல் இருக்கிறதுலே எங்கே அதிகமாக கிடைக்குது, அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கிறதுல எங்கே அதிகமாக கிடைக்குது. ஸோ கோல் இருக்கிறதுலே அதிகமாக கிடைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி. அதேமாரி இரும்பு அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கிறதுலே அதிகமாக எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சேலமில் இருந்து கிடைக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா மும்பையிலேருந்து. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஏற்கனவே உங்களுக்கு மும்பை நான் இப்போ தான் போர்ட்டுக்கு சொன்னேன், நான் போர்ட்டுக்கு சொன்னதை ஞாபகம் வச்சிருந்தனாலே நீ இதை மார்க் பண்ணிடலாம். நம்ம ஹோம் தாத்தா ஹோம் இருக்காரு அப்படின்னா ஹோமுக்கு நேராக ஒரு கோடை போடு மும்பை வந்துடும், சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி. ஸோ நெய்வேலி வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த காவேரியோட ரூட் ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட்டு கீழே. இப்போது காவேரி வந்து பார்த்தோன்னா இப்படிக்கா வராரு அப்படின்னா ஹியர், ஓகே? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராகவே நீ என்ன செய்யலாம், அழகாக இங்கே நெய்வேலி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெய்வேலியிலேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ நெய்வேலி சேலம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேப்பில் பார்க்கும்போது பக்கத்துலனாலும் கொஞ்சம் தூரம் தான், போகிறதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும், போட்டிருக்காங்க பக்கத்தில், சரியா? ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த 3 பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மேப்புக்கு வருவோமா? ஸோ ஒரு மேப்பை நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டே வரேன், என் கூட சேர்ந்து எல்லாருமே கவனிச்சிட்டே வா. பீக்ஸ், இந்தியாவில் இருக்க ஹையஸ்ட் பீக்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம மேம் கூட வந்து பார்த்தோன்னா இந்த பீக்ஸ் பற்றிலாம் இப்போ இம்பார்ட்டண்ட்லாம் சொன்னாங்க, சரியா? ஸோ அந்த பீக்ஸை பற்றி பார்த்தலாம். லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பீக்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தா K2 ஆர் காட்வன் அஸ்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது பாரு, இங்கே நம்ம இந்தியா வந்து ஃபங்க் வச்சுருக்குல்ல, ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபங்க் இறங்குற இடத்துல கரெக்டாக அந்த ஹேர் ஸ்டைலு ஃபங்க் இறங்குற இடத்துல தான் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா K2, அதாவது காட்வன் ஆஸ்டன் அப்படின்ற பீக் இருக்குது. ஒரு மேப்பாக நான் வரேன்டா, ஐ வில் டீச் எவ்ரி மேப், கொஞ்சம் வெயிட் பண்ணு.
அதேமாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளில். சரியா, நேபாளில் தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குர்ஷிகர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாரு, இந்த நண்டுக்கு இருக்கிற கொடுக்கு மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே, மன்னிச்சுக்கோங்க குஜராத் மக்கள் பார்த்தா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, குஜராத்தில் இருந்து யாரும் நம்ம கிளாஸ் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, நண்டுக்கு இருக்கிற கொடுக்கு மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஜஸ்ட் அபவ் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஸ்பேஸில் இதுக்கு நேராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குர்ஷிகர் அப்படின்னு மார்க் பண்ணணும். சரியா, ஸோ குர்ஷிகர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பீக்ஸ். அப்புறம் நம்ம ஹோம் தாத்தா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது இப்போ இங்கே ஹோம் இருக்கா, அப்போ ஹோம் தாத்தாவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி பீக் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பீக்ஸ் இன் ஆல் ஆஃப் சவுத் இந்தியா. சரியா, சாரி இந்தியா. ஸோ ஹோம் தாத்தாவுக்கு ஜஸ்ட்டு கீழே வந்து மகேந்திரகிரி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டபேட்டா அண்ட் ஆனைமுடி. யார் யாரெல்லாம் தொட்டபேட்டை போயிருக்க? இந்த ஊட்டி பக்கத்தில் தொட்டபேட்டா யார் யாரெல்லாம் போயிருக்க? நான் போயிருக்கேன். செம பெரிய பீக்கு. அங்கேருந்து அப்படியே இந்த சூசைட் பாயிண்ட்னு ஒரு இடம் காட்டுவாங்க, பார்த்தோன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படியே பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பள்ளம், செம பெரிய பள்ளம், டேஞ்சரஸ் பிளேஸ். குரங்கெலாம் இருக்கும். கேரட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னா நீ ஒழிச்சு வச்சு சாப்பிடு, அனுபவத்தில் சொல்கிறேன், பிடிக்கின்னு போய்டும். அது எவ்வளோ கொடுத்தாலும் பிடுங்குது. அது எப்படி தெரியுமா, எல்லாரையும் விட்டுரும். என்னை பார்த்து என்கிட்ட இருக்கிற கேரட்டை தான் பிடுங்கும். ஸோ டேஞ்சரஸ் மங்கீஸ். சரிடா, இப்போ அதை விடு. நம்ம தொட்டபேட்டா. ஸோ நீங்கள் எங்கே மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்னது இது, நம்ம இந்த காவேரி போய் தண்ணியில் கடலில் கலக்குதுல்ல, அந்த ரூட்டை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அப்படியே இங்கிட்டு நேராக. சரியா, ஸோ தொட்டபேட்டை வந்து இந்த இடத்துலனா அப்படியே அது கீழே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அப்படி கீழே இறங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆனைமுடி மார்க் பண்ண போகிறோம். சரியா, என்ன ஹேர் ஸ்டைல் தானே அது. அப்புறம் என்ன ஃபங்க்கு, நம்மளாம் ஃபங்க் வைக்கக்கூடாதுன்றாங்க, இந்தியாவே ஃபங்க் வச்சுருக்கு. சரி, இப்போ அடுத்த மேப்பு. ஸோ ஹியர் வி கோ. கல்ஃப்லாம் சூப்பராக ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக வந்து 3 கல்ஃப் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கீழே அந்த நண்டு கொடுக்கு இருக்குல்ல, அந்த நண்டோட கொடுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா கல்ஃப் ஆஃப் குச் அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாரு, அந்த கொடுக்கு அப்படியே கீழே இருக்கிற இந்த கேப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கம்பட்டுன்னு மார்க் பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திட்டு நிலம் இருக்குது பாரு, இது வந்து என்னென்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த இடத்துல இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கோஸ்ட்டில் ஈஸிப்பா, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருப்ப இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கிற இந்த கோஸ்ட்டை வந்து நம்ம கொரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் கேரளா பக்கம் இருக்கிறத மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து இங்கே மும்பை பக்கம் எங்கே நம்ம ஹோம் தாத்தா இருக்கார் இல்லையா, ஹோம் தாத்தாவுக்கு நேராக இந்த பக்கம் ஆப்போசிட்டாக மும்பை பக்கம் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொனாக்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் இட் ஆஸ் கொனாக்கன் கோஸ்ட். ஸோ இந்த 3 கோஸ்ட், இந்த 3 கடல் பகுதிகளும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ அப்படியே அடுத்து நம்ம வேகமாக போயிட்டே இருக்கலாம். ரைட்டா. அண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் பசங்களா, மூட்டைப்பூச்சிகள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த மூட்டைப்பூச்சிகளை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். கிளாஸை மட்டும் ஒழுங்காக கவனி. நீ மூட்டைப்பூச்சி கூட போய் சண்டை போட்டு நீ ஒரு மூட்டைப்பூச்சியாக மாறி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அப்செட் ஆகி வேணாங்கண்ணு, புரியுதா? ஸோ எல்லா பிடிஎஃப்மே கம்பைல் பண்ணியாச்சு. நிறைய பேர் என்னப்பா சோஷியல் எக்ஸாம் அப்போ ஒரே நல்ல உள்ள சார் 20-30 பேர் எங்கள் ஸ்கூலில் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, அது இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, லைக் நிறையா சூப்பர் மெட்டீரியல் இருக்குடா. எல்லாமே நான் வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு கம்பைலேஷன் நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து அனுப்பிச்சி விட்றேன். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். சரியா, டேம் கேட்டால் டேம் மட்டும் மார்க் பண்ணப்பா, ரிவர் மார்க் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன் வந்து கொஞ்சம் வெளியிலே வரைஞ்சிருங்க. இதோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியிலே ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன், வெளியில் இருக்கிறது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பிளேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரலாக வந்து வெஸ்ட் கோஸ்ட் பிளேன். ஸோ கோஸ்டல் பிளேன்ஸ் நமக்கு ஈஸி தான், கஷ்டம் இல்லை. அடுத்து ஐலாண்ட் வந்து என்ன தெரியுமா, பப்ளிக்கில் எப்படி தெரியுமா கேட்டாங்க, எனி ஒன் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில், அதாவது ஐலாண்டுனாலே சுற்றி தண்ணி இருக்கு இல்லையா, ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் பிளேயர் இல்லைனா அது போர்ட் பிளேயர். ஓகேவா, போர்ட் பிளேயர் அப்படி இருக்கு. இட் இஸ் போர்ட் BLAIR. சரியா, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார், இந்த பக்கம் புள்ளியாக இருக்கானுங்களே அவங்க வந்து யாருன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ரைட் சைடு அந்தமான், அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க புள்ளியாக இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா லக்ஷத்வீப். அதுதான் வந்து லக்ஷத்வீப் உடைய கேபிட்டல் வந்து கவரட்டி. அந்தமானுடைய கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர்.
BLAIR. போர்ட் பிளேர் தான் வந்து அந்தமானுடைய கேபிட்டல். சரியா? ஸோ கேபிட்டல் கேட்டாலும் நீங்கள் அழகாக வந்து மார்க் பண்ணிடலாம். கம்மிங் டு த பேடி ப்ரொடக்ஷன். பேடி ப்ரொடக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது டயக்ராம் மாதிரி தான். இது வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தோப்பர் இப்படி தான் 1 டைம் 2 டைம் 3 டைம் இப்படிலாம் வரைஞ்சிட்டு இருக்காதீங்க. சரியா? நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மெல்லிஸாக வாங்க, இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி நேரோவாக வாங்க. ஓகே, லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரோவாக வாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு வி, அப்படியே ஒரு வி. இங்கே போக போக நீ அப்படியே ப்ராடாக போகணும். இந்த பக்கம் வந்து ஒரு ப்ராடாக ஒரு கேப் கொடுக்கணும். சரியா? சென்டர் இதோ பாருங்க, சென்டர் மார்க் பண்ணிக்கோ. சரியா? சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து என்ன பண்ணணும், இங்கே சென்டரில் நேரோவாக போகணும். சென்டரில் நேரோவாக போய் இங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த நெக் ரீஜியன், கழுத்து தொண்டை ரீஜன், அங்கே போயிட்டு கட் ஆகணும். உங்கள் கொடு அங்கே போயிட்டு கட் ஆகணும். சரியா? இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணு, இந்த இடத்துல புள்ளி மட்டும் வை போரும். டொக் 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 டொக்குன்னு புள்ளி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாலில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் வந்து என்னமோ கேட்டிருக்காங்கடா நம்மளும் புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சுட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து புள்ளி வச்சு ஒரு இங்கே எழுதிடலாம். இடம் இருக்குன்னா இங்கே பேடி ரீஜன் எழுதுங்க. இல்லைனா இங்கே என்ன பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்குள்ளே நான் இந்த மாதிரி புள்ளி வச்சுருப்பேன். புள்ளி வச்சுருந்தா அதுதான் பேடி கல்டிவேஷன் ஏரியா அப்படின்னு போடுங்க. சரியா? நார்த்லலாம் பெருசாக பேடி கிடையாது, நம்ம சவுத்தில் மட்டும்தான் பேடி. ஸோ என்ன பண்ணணும், பேடி கல்டிவேஷனுக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்கடா. சென்டரில் ஒரு கோடு போட்டுரு, சென்டரில் ஒரு கோடு போட்டுரு. ஸோ இந்த லெஃப்ட்டில் நேரோவாக வாங்க, அதுக்கப்புறமா இந்த சென்டர் கோடுக்கு நேரோவாக போங்க. சென்டர் கோடுக்கு அதே மாதிரி நேரோவாக போய் இந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதான், இதுதான் பேடி கல்டிவேஷன். அடுத்து சுகர் கேன், காட்டன் அண்ட் ஜூட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜூட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு இந்த பக்கம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் சைடு வந்து இருக்கு இல்லையா, விச் இஸ் லைக் சாரி இது இருக்குல்ல பங்களாதேஷ், அதை ஒட்டி வாங்க. அதை விட்டுருங்க, அந்த நாட்டை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு பேரலாக அதே மாதிரியே ஒன்று என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரைய போறீங்க. அதுதான் ஜூட். ஸோ இந்த இடத்த நீ ஷேடு பண்ணாலோ இல்லை ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டாலோ போரும். ஜூட், ஜூட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுதோ இங்கே இருக்குல்ல, இதை தாண்டி நீங்கள் வரணும். அதாவது சென்டர், சென்டர் வரைக்குமே இதுதான் சென்டர். ரைட், இதுதான் சென்டர். கொஞ்சம் சென்டர் தாண்டி கூட நமக்கு வருது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கேருந்து பாதி இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இந்த சுகர் கேன் ஏரியா வருது. இந்த கங்காலாம் வரைகிறோம் இல்லையா, கேஞ்சஸ் பிளாட்டியூ. ஸோ இந்த இது ஃபுல்லாக சுகர் கேன். ஸோ ஜூட்டு பக்கத்துலேயே சுகர் கேன். காட்டன் வருவோம், இந்த சைடு பாருங்க காட்டன். ஸோ காட்டனுக்கு வந்து நீங்கள் நேராக இந்த சைடு வந்துருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்படியே கீழே வாங்க, தோ மரம் தொங்குற மாதிரி காட்டன்லேருந்து அந்த காட்டன் செடி வந்து தொங்கும் இல்லையா, அந்த அந்த வாட் இஸ் சீட் மாதிரி அது வந்து தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப இதுவாக வேணாம், ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இதை கவர் பண்ணாதீங்க. இதை கவர் பண்ணாமல் நம்ம காட்டன் வரைஞ்சிட்டோம். ஸோ காட்டன், அந்த பக்கம் ஜூட் அண்ட் சுகர் கேன், இது வந்து சுகர் கேன். ஓகே, நெக்ஸ்ட்ப்பா அடுத்து வந்து பாருங்க வீட். வீட்டுனாலே நார்த் இந்தியா தான் இல்லையா? ஃபாஸ்ட்டாக இருக்கா சார்? வீட்டுனாலே வந்து நமக்கு நார்த் இந்தியா தானே. நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இந்த நெக்கு பெண்டு வந்து இருக்குது. ரைட். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஃப் இது அப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே, ஓகே, அப்போ இது நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு பேரலா இங்கே முடியுதுல்ல, பேரலா இப்படி ஒரு கோடு போடுங்க, பேரலா ஒரு கோடு போடுங்க. அப்படியே நேரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே வந்துருங்க. இங்கே பாருங்க, நமக்கு வந்து இந்த இடத்துல தான் இந்த ராஜஸ்தான் இதெல்லாம் வருது. கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு கோடு போடுங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு கோடு போடுங்க. நவ் ஜாயின் திஸ். நீங்கள் பங்களாதேஷ் வரைக்கும் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம போனோம்னா ஜூட் ப்ரொடக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதனால அது பக்கமாக போகாதீங்க. அது பக்கமாக போகாமல் இதுதான் நம்மளுடைய வீட் ப்ரொடக்ஷன் ஏரியா. இதுதான் நம்மளுடைய வீட் ப்ரொடக்ஷன் ஏரியா. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ க்ரோயிங் கேட்டாங்கனாலே இங்கே பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். டீ க்ரோயிங் கேட்டால் வெறும் டீ க்ரோயிங் மட்டும் பத்தாது பசங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீ க்ரோயிங் கேட்டாங்க அப்படின்னா அஸ்ஸாம் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும், அஸ்ஸாம் எழுதணும். எங்க நம்மளுடைய பிரம்மபுத்திரா கிட்ட இங்கே இந்த சைடு என்ன பண்ணிடுங்க நீங்கள், அஸ்ஸாம் டீ க்ரோயிங் ஏரியா அஸ்ஸாம் அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. ஓகே, டன். அடுத்து இந்த சைடு பாருங்க. சப்போஸ் ஒரு ஐடியா நான் சொல்றேன், இது ஆனால் ஃபாலோ பண்ணாதீங்க. மேம் எனக்கு வந்து எக்ஸாக்டா அந்த பிளேஸ் தெரில மேம். இங்க பாருங்க, எக்ஸாக்டா மேம்
எனக்கு அஸ்ஸாம் வந்து இங்கே எழுதணுமா இல்லைன்னா வந்து இங்கே எழுதணுமா இல்லைன்னா அதே அஸ்ஸாம் நான் இங்கே எழுதணுமா இல்லைன்னா இங்கே எழுதணுமான்னு எனக்கு தெரியலமா அப்படின்னா சேஞ்ச் யோர் ஹேண்ட் ரைட்டிங், அவ்வளோதான். இப்போ ஓகே, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி கொஞ்சம் பெரிய சைஸில் எழுதிடுங்க, அவ்வளோதான். என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் காமனாக கொஞ்சம் பெரிய சைஸில் இங்கே நம்ம நடுவில் அஸ்ஸாம் அப்படின்னு எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. நீ ரொம்ப குட்டி குட்டியாக மார்க் பண்ணுறப்ப தான் அக்யூரேட்டாக போகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டீ க்ரோயிங் ஏரியா அஸ்ஸாம் முடிச்சிட்டோம். ஸோ டீ அண்ட் காஃபிக்கு வாங்க. காஃபி நம்ம தமிழ்நாடு தானே காஃபிக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்து நேராக இந்த சைடு வந்துடுவோம். ஸோ தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடுக்கு வருவோம். நம்ம நேராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வருவோம். லெஃப்ட் சைடில் நீங்கள் வரைஞ்சி விட்ருங்க. வெஸ்டர்ன் காட் சைடு போயிடுங்க. டீ அண்ட் காஃபி க்ரோயிங் ஏரியா. தமிழ்நாடு கேரளா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் டீ ஃபேமஸ், தமிழ்நாடுல வந்து காஃபி இல்லையா. ஸோ தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் வந்து டீ அண்டில் வந்து காஃபி, கேரளா சைடில் வந்து நமக்கு டீ. பட் ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து போத் விளைவிப்போம். ஸோ டீ அண்ட் காஃபி தோ கீழே பாட்டமில் சவுத்தில் நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ மினரல்ஸ் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக கேட்பாங்கடா. மினரல் ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு கொஷின் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஓகே, வாங்க 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 முடிப்போம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுப்போம். குட்டி இந்தியா, குட்டி இந்தியான்னு பேர் வச்சுப்போமா இதை நம்ம. ஓகே, இந்த குட்டி இந்தியாவுக்கு பக்கத்தில் பாருங்க மேன் ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு. சரியா, அந்த குட்டி இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் மேன் நின்றுட்டு இருக்காரு, அதான் மேங்கனீஸ். குட்டி இந்தியாவுக்கு பக்கத்துல ஒரு மேன் நின்றுட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா கேப் போட்டிருக்காரு. அப்படியே ஆப்போசிட் அங்க பாரு, அதுக்கு அப்படியே நேரம் அப்படியே பேரலா பாருங்க. இந்த சைடு அப்படியே ஆப்போசிட். இங்க பாரு, இது ஒரு கேப் மாதிரி இருக்கா. இந்த இடத்துல ஒரு டாட் போட்டு காப்பர். நீங்க அந்த டாட்டை தான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணணும். குட்டி இந்தியாவுக்கு பக்கத்துல அங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, இந்த பீக்ல மேன் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பீக்ல பாரு காப்பர். இந்த பீக்குக்கு அப்படியே ஜஸ்ட் பக்கத்துல காப்பர். ஓகே மேம், எக்ஸாக்டா மேம் புள்ளி இங்கே வைக்கணுமா தெரியல. தோப்பார் இந்த அளவுக்கு பெருசா அப்ராக்சிமேட்டா ஒரு புள்ளி வச்சிடலாம் நம்ம. சரியா, ஸோ இந்த சைட்ல மேன் வந்து காப்பர். ஓகேவா, எதுக்குங்க அவர் போட்டிருக்காரு அப்படின்னா பாக்ஸிங் கிளாஸ் போறதுக்காக. சரியா, ஸோ அதுதான் இந்த பாக்ஸைட் பாக்ஸிங் கிளாஸ். பாக்ஸிங் கிளாஸ்னா கையில அந்த பஞ்சிங் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி வச்சுக்கோ. இந்த சைடு பாரு, இந்த சைடு பாருங்க நமக்கு வந்து எப்படி இருக்கு, சும்மா அந்த கையில அந்த பஞ்சிங் கையில ஒன்று மாட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரியே இருக்கு இல்லையா. அது சும்மா அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க ஒரு பெண்டு மாதிரி இருக்கா, அதுக்கு நேராக போட்டு ஒரு ரவுண்டு போட்டு பாக்ஸைட். ஸோ மேங்கனீஸ், காப்பர், பாக்ஸைட் வந்து இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இப்போ நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து இந்த மைக்கா வந்து எங்கே தெரியுமா வரும், கீழேந்து வரப்போ ஒரு இடத்துல தான் அந்த பெரிய பெண்டு வரும். அந்த பெரிய பெண்டுக்கு கீழே சரியா, அந்த பெரிய பெண்டுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து மைக்கா. அந்த பெரிய பெண்டுக்கு கீழே இருக்கிறது தான் மைக்கா. புரிஞ்சுதா? ஓகே, டன். இப்போ அடுத்தது ரெனியூவபிள் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து என்னன்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னா என்னப்பா, ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னா அது காலியே ஆகாது, அது வந்து நிறைய இருக்கும். சரியா, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னா அது வந்து காலியே ஆகாது. ஸோ இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விண்ட் எனர்ஜி நமக்கு வேஸ்டே ஆகாது. ஸோ விண்ட் எனர்ஜி வந்து கீழே இருக்குப்பா. ஸோ அதுதான் கன்னியாகுமரி. 9th கண்டிப்பா தமிழன்ஸ் அண்ட் ஜனஸ்ருதி மேம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே போடுவாங்க. ஜியாகிரபி 5 மார்க் பிடிஎஃப் யாழினியன் சார் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அண்ட் ஜியாகிரபியில் இருக்கிற டிஃபரன்ஸ் பிட்வீனோட பிடிஎஃப்பும் கொடுத்துருவாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விண்மில் தான் இந்த கன்னியாகுமரி. விண்மில் வந்து எங்க இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பாட்டம்ல வந்து விண்மில் கன்னியாகுமரி. இந்த பக்கம் வாங்க, நம்ம இந்த சென்னை பாண்டிச்சேரி ஏரியாலாம் என்னது தெர்மல் எனர்ஜி எண்ணூர்ல வந்து பாருங்க, இங்கேதான் நம்ம சைடு தானே எண்ணூர். சரியா, எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் இந்த மைக்குக்கு கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், மைக்கா எழுதினோம் இல்லையா. மைக்கா இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட தான் நமக்கு தெர்மல் எனர்ஜி வந்து இருக்கு. ஓகே, ஹீட் எனர்ஜி. இப்போ சோலார் எனர்ஜி நம்ம அங்க என்ன வரைஞ்சோப்பா, பாக்ஸைட் எழுதினோம். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் இதோ பாருங்க பாக்ஸிங் மாதிரி இருக்குன்னு போட்டு பாக்ஸைட் எழுதினோம்ல, அந்த பாக்ஸைட் எழுதின இடத்துல தான் சோலார் எனர்ஜி இன் மகாராஷ்டிரால தான் இந்த சோலார் எனர்ஜி, சோலார் பவர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய பண்றாங்க. ஸோ இந்த கேப் மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல அந்த பாக்ஸைட் எழுதினோமா, அந்த பாக்ஸைட் இருந்த இடத்துல தான் இப்போ நமக்கு மகாராஷ்டிரா சோலார் எனர்ஜி இருக்க போகுது. இந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் பாரு, அந்த பீக்குக்கு கீழே
மைக்கா கிட்ட நமக்கு தெர்மல் எனர்ஜி. கீழே பாட்டம்ல விண்மில் தான் வந்து நம்மளுடைய கன்னியாகுமரி. ஓகேவா? அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் லேக். சார் லேக் சொல்லி தரீங்களா? ஓகே, ஸோ லேக் பார்க்கலாமா? குயிக்கா வாங்கப்பா. சாம்பார் லேக்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா லேக்ல ஒரு லேக் வந்து எழுத சொல்லுவாங்க. சோத்துலே சாம்பார் பிடிக்காது. வேற ஃபாஸ்டா மேப் ப்ளஸ் சாம்பார் இல்லையா? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வா கண்டிப்பாக பண்ணலாம். சரி, இப்போ லைக்ஸ் செக் பண்ணுங்க. லைக்ஸா இப்போ செக் பண்ணிடலாமா? அது காட்டுது 711. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். 1k லைக்ஸ் வரல. 1k லைக்ஸ் கூட வரல. இல்ல 711 இருந்தது. இப்போ வந்து அவனோ டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டான். திமிரு தானே? இல்ல பண்ணிட்டோம். என்னப்பா அதில் என்ன இருக்கு? பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுறான். எனக்கு கூட தான் அந்த பையனை பிடிக்கல, என்னால் டிஸ்லைக் பண்ண முடியல. அவ்வளோதான். சரி வாங்க. சரி பசங்களா ஓடியாடா நம்ம படிச்சிடலாம். என்ன ஜூமில் இல்லையா? எங்கேருந்தோ கருப்பு கலர் கோடு வருது, புழு மரின் பையன்ட்ட. சரிடா. ஸோ இந்தியாவில் வந்து ஏரிகள் எங்கெல்லாம் இருக்குது சரியா? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லாரும் கத்தி படம் பார்த்துருக்கீங்களா? விஜய் படம். இது கூட வீரான ஏரியா காணும். ஆசாசியாக வந்தனே. சரி விடு. ஓகே சரி பசங்களா பிடிஎஃப் ரெடி. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிரும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம வந்து என்ன செய்யலாம்? சவுத் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரளாவில் லைட்டாக வந்து இங்கே ஒரு வி ஷேப் ஒன்று இருக்கும். இப்படி இந்த வி ஷேப்புக்கு ஜஸ்ட்டு மேலே நீ ஒரு டாட் வச்சு என்ன செய்யலாம்? ஓகே, ஆக்சுவலாக அது வேம்பு நாடு லேக் அப்படின்னு வந்து கேரளாவில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த லேக் போயிருக்கேன். இது வந்து இங்கே வெம்பநாடு லேக் அப்படின்னு போயிருக்கு. நல்ல லேக், செம்ம பெருசு, நல்லாயிருக்கும். போட்டிங்லாம் இருக்குது. டூரிசம் யாராவது போகிறோன்னா லீவில் போய் எக்ஸாம் முடிச்சுட்டு சரி ஏதோ ஒரு லேக் சொல்கிறாரு போட்டுமோங்க அப்படின்னு. சாரி சார் திட்டாதீங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கட் லேக்குக்கு வருவோம். ஸோ புலிக்கட் லேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில். ஓகே, புலிக்கட் லேக் வந்து கொஞ்சம் சென்னைக்கு பக்கத்தில். அதுக்கடுத்து நம்ம ஹோம் தாத்தாவுக்கு எங்கே ஹோம் தாத்தா தான் கடைசியில் வந்து பார்த்தோன்னா சிலிக்கா லேக்கா சரியா? மைக் சரியில்லையா? இப்போ மைக் சரியா இருக்கா பாரு. மைக் மினி இப்போ மைக் கரெக்டாக இருக்கா? இப்போ யாருக்காவது சவுண்டு கரெக்டாக கேட்குதா? இப்போ எல்லாம் நல்லா கவனி. ஸோ இங்கே அந்த ஹோம் சிம்பிள் இருக்கலடா, அங்கே ஒரு டாட் வச்சுக்கோ. அங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலிக்கா லேக் இருக்குது. அடுத்து வந்து நம்ம அந்த வி போடுவோம்ல, ஸோ அந்த வீக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா கொல்லேரு லேக் இருக்குது சரியா? அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொல்லேரு லேக்கு. ஸோ என்னென்ன லேக்ஸு இப்போ நான் சவுத் இந்தியாவில் சொன்னது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேம்பநாடு லேக்கு, இங்கே கேரளா இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வேம்பநாடு லேக். அதுக்கு அடுத்து வந்து புலிக்கட் லேக் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சென்னை பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வி ஷேப்புக்கு மேலே இந்த இடத்துல வந்து கொல்லேரு லேக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தாத்தா இருக்கிற இடத்துல தான் வந்து சிலிக்கா லேக் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் லேக் வந்து எங்கே இருக்குது? சால்ட் லேக். சாம்பார்னா அதில் சால்ட்டு தான் அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோ. அதே நேரத்தில் தப்பர் இதிலிருந்து ஒரு நேர்கோடு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இங்கேருந்து அழகாக ஒரு நேர்கோடு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல யூ ஹாவ் சாம்பார் லேக். ஓகே, சாம்பாரில் காய்கறிலாம் போட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அநேகமாக அந்த ஊர் மக்கள்லாம் அந்த சாம்பார் எடுத்து போட்டே சாப்பிட்ருவாங்களான்னு தெரியல. பட் எனிவே நல்ல பேர். இப்போ அடுத்து இது என்னங்க போய் நேபாளில் மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்தியாவிலே இல்லையே. அது வெளிநாட்டில் இருக்கிற லேக்லாம் எங்கள் பசங்க ஏன் படிக்கணும்? சரி விட்றா. மன்சோர் லேக் இல்லை மனசோவர் லேக். சரி நான் மன்சோர், ஆமாம் மன்சோர்னு ஞாபகம் வச்சுக்கண்ணா. மன்சோர்னா என்னன்னு தெரியுமா? வை சார் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஃபார் மீ. உனக்கு மட்டுமா ப்ராப்ளம்? எனக்கும் தான் ப்ராப்ளம். நான் உன்ன மாதிரி அழுதுனா இருக்கிறேன், தனியாக போய் அழுவல, இங்கே வந்து அழுவாது. என்ன மாதிரி நீ தனியாக அழு சரியா? உண்மையாக தானே சொல்லப்படி, அதுக்காக அழுவலியிட சொல்லப்படி. ஏடா உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா யானியன் சார் கிட்ட வரீங்க. யானியன் சாருக்கே பிரச்சனைனா யானியன் சார் யார்கிட்ட போவார்? சரி இப்போ இங்கே பாரு, இங்கே அந்த ஷார்ப்பான இது இருக்குல்ல, அந்த கழுத்து சங்கு சரியா? அந்த சங்குக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து பார்த்தோன்னா மன்சோர் லேக் இருக்குது சரியா? இது மனசோவர் லேக் இருக்குது. இல்லை மனசோவர்னு படிக்கலாம்ல. மானனா டபுளே வரணும், MA. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கண்டுபிடிச்சவங்க தப்பு. இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் இஸ்லாண்டுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, கேட்டால் ஐலாண்டுன்றாங்க. இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுப்பா, அது சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து என்னது? உலார்.
ஓகே, உலார் லேக். ஸோ உலார் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த தலையில் இருக்குடா, பார்த்துக்க. சரியா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இதே சேட்டில் இந்த வீடியோவில் நாங்கள் பிடிஎஃபை பின் பண்ணி வைக்கிறோம். சரியா? கவலைப்படாத. லேக்ஸை முடிச்சிட்டோம். இப்போது என்ன பண்ணலாம்? சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. அப்பாடியோ, ஆக்சுவலாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்காக எங்கள் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். எப்படா வந்து லீவ் விடுவாங்க, எப்படா மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட்டும் சரி, சவுத் வெஸ்ட்டும் சரி. இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு காற்றுடைய சைடு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட். ஓகே, அதோட டைரக்ஷனே எப்படி இருக்கும்? சவுத் வெஸ்ட்டில் இருக்கும். இப்படி கேரளா பக்கம் உனக்கு காற்று வந்து அண்ட் தென் இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ த பே ஆஃப் பெங்கால். ஸோ இங்கே பே ஆஃப் பெங்காலில் உங்களுக்கு இந்த கோஸ்ட் வழியாக பாஸ் ஆகும். இப்போது இதோட காற்று இருக்குல்ல, இப்போ இங்கே கரெக்டாக பங்களாதேஷ் இருக்குது பாரு. இந்த பங்களாதேஷ் கிட்ட வந்து ஒரு யூட்டன் அடித்து என்ன செய்யணும், இட் ஃப்ளோஸ் இன் டு த லேண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ. ஓகே, இந்தியன் லேண்டுக்குள்ளேயும் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இப்போ கடல் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு இங்கே மட்டும் கடல் பகுதி இல்லை. ஹியர் இந்த மும்பை இங்கெல்லாம் இருக்குல்ல, இங்கேயும் கடல் பகுதி இருக்குது, குஜராத் இங்கெல்லாம். ஸோ இந்த பக்கமாகவும் யூ வில் ஹாவ் விண்ட் ஃப்ளோ. ஓகே, ஸோ உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் நீ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இந்தியாவை சுற்றி கடல் பகுதிகள் ஓரத்தெல்லாம் லைன் போட்டுரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு லைன் போட்டுரு. அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இங்கே ஒடிஷா பீகார் உள்ளெல்லாம் பூந்து இந்த பக்கமாக ஒரு ஷார்ட்கட் எடுத்து போகுது அப்படின்றதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன்டா. நேபாளில் மார்க் பண்ணால் மார்க் இல்லை, ப்ளீஸ் நோட். ஏன்டா அதுக்காக அங்கே இருக்கிற இடத்த வேறு இடத்துலையாடா மார்க் பண்ண முடியும்? நேபாளில் இருக்கிறத நேபாளில் தான்டா மார்க் பண்ண முடியும். சரி, அடுத்து நார்த் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. ஸோ நார்த் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருந்து வரப்போகுது. ஆனால் இந்த நார்த் வெஸ்ட்டு இங்கே பேர் இங்கேயுமே கோஸ்டல் ஏரியாஸில் நார்த் வெஸ்ட் மான்சூனுக்கு நார்த் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி நீ என்ன செஞ்சிடணும், லைன்ஸ் போட்டுருணும். இப்போது இங்கே எப்படி வந்து உனக்கு சவுத் வெஸ்ட்டுக்கு இப்படி லைன் போட்டியோ அதே மாதிரி ரிவர்ஸில் லைன்ஸ் போட்டுரு. அதே வந்து டைரக்ஷனை மட்டும் மாற்றி ரிவர்ஸில் லைன்ஸ் போட்டினா ரிவர்ஸில் லைன்ஸ் போட்ட அப்படின்னா வேலை முடிஞ்சு. அப்போ அது வந்து என்னென்னா நார்த் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் எங்கெல்லாம் இருக்குது உனக்கு தெரியுமா? எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குதான். எனக்கே தெரியாது. ஆனால் இல்லைங்க, எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் இருக்குதான். அப்படி சொல்லி தான் டூரிஸ்ட்லாம் ஏமாற்றினுக்கிறானுங்க. கூட்டு போய் தோவாருங்க, இதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். என்னங்க செடி நட்டு வச்சுருக்கீங்க கடலில், அதுதான் இங்கே ஃபாரஸ்ட் அப்படின்னு ஏமாத்துறாங்க. ஆனால் எஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், நிறைய பேர் பிச்சாவரம் போயிருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க. அந்த சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. இட்ஸ் அ குட் பிளேஸ். ஓகேவா? ஸோ கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் விச் இஸ் அட் பிச்சாவரம். அந்த ஊரோட பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்தோட பேர் வந்து கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். இட் இஸ் நியர் சிதம்பரம்டா, சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து கொடியக்கரை போட்டுருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த வி பெண்டு எடுத்துக்கிட்டோம்ல, ஸோ அந்த வி பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து இங்கிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் பங்களாதேஷா. அப்படியே இங்கே பங்களாதேஷுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா சுந்தர்பன்ஸ் இருக்குது. ஓகே, சுந்தர்பன் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே இந்த ரீஜனில் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறது நல்லதா கெட்டதா யாராவது சொல்ல முடியுமா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறது நல்லதா கெட்டதா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? என் வாய்ஸ் சரியாவே இல்லையா? வாய்ஸ் சரியாயில்ல, வாய்ஸ் சரியாயில்ல, வாய்ஸ் சரியாயில்ல. ஒரு நிமிஷம் இரு. இப்போ என் வாய்ஸ் சரியா இருக்கா பாரு. நவ் இஸ் த வாய்ஸ் ஓகே? எஸ் அண்ட் எஸ். ஆமாம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து சுனாமிலாம் வரும்போது கூட அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் தான் நம்மளை ரொம்ப ரொம்ப காப்பாத்துச்சு. சரியா? அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இப்போது ஒரு நாட்டோட வளம்ன்றது அதோட காடுகள்லேயும் இருக்குது. ஓகே, அதில் என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் வாழுது, அந்த காடுகளோட வளம், அங்கே இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், அதிலிருந்து கிடைக்கிற ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாரு, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர்ஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அகஸ்திய மலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு நேராக இங்கே சென்டராக பார்த்து இந்த ஷார்ப் எட்ஜுக்கு நேராக ஒரு டாட் வச்சுரு. அதுதான் வந்து அகஸ்திய மலை. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர்ஸ், முக்கியமான காட்டு பகுதி அது. சரியா? அதுக்கடுத்து நீலகிரி, ஊட்டி இருக்கு இல்லையா? ஸோ நீலகிரி, முதுமலை, டிஎன், இது வந்து பார்த்தோன்னா புலிகள் சரணாலயம், டைகர் சாங்சுரி வந்து இந்த இடத்துல இருக்குது.
இப்போது அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் வரணும். எங்கே? தமிழ்நாடு கேரளா பார்டரில் வர மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இஃப் யூ ரிமெம்பர் இட், உங்களுக்கு இங்கே சென்னை இருக்குது இல்லையா, இங்கே பாண்டிச்சேரி, அப்படி அந்த பாண்டிச்சேரிக்கு அப்படியே லைட்டாக நேராக வச்சுக்க, பாண்டிச்சேரிக்கு நேராக வச்சுக்க. அடுத்து சேஷாச்சலம், இந்த பாரு இங்கே வி இருக்குல்ல, இந்த வீலேருந்து அப்படியே டவுன்வர்டாக கீழே ஒரு கர்வ் வருது பாரு, இந்த வீலேருந்து அப்படியே டவுன்வர்டாக வர ஒரு கர்வ். ஓகே, ஸோ சேஷாச்சலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஏபியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் இல்லை காடு நம்ம பாதுகாக்கப்படுற ஏரியாஸில் ஒன்று வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே பன்னா. ஓகே, பன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. இப்போது இதை பாரு, இந்த கழுத்தில் இருக்கிற சங்கு தெரியுதா, இதான் அந்த கழுத்து சங்கு, அப்படியே அது நேராக மார்க் பண்ணிவிடும். இதான்னா இதுக்கு நேராக அப்படியே இங்கே ஒரு கோடு போட்டோன்னா அதான் வந்து பன்னா. ஸோ இது வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் எம்பியில் இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது? ரொம்ப ஈஸி. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைநகரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சென்னை இருக்குல்ல, சென்னையில் அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது மாதிரி கொல்கட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சரியா? ஸோ கொல்கட்டா, இந்த இடத்துல அழகாக கொல்கட்டா. நியூ டெல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அண்ட் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்தியாவில் இருக்க சீஃப் லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயும் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஏர்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே உனக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் தான், அதனால் மல்டிபிள் ஜூம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு சென்னை எங்கே இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மும்பை. ஏன்னா இன்றைக்கே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 5வது வாட்டியாக நான் மும்பை காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் கோஸ் வித் கொல்கட்டா. கொல்கட்டா வி ஹவ் மார்க்ட் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ கொல்கட்டாவில் தான் உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சென்னையில் அறிஞர் அண்ணா ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அண்ட் ஃபைனலாக டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாருக்குமே இப்போது கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து காரிடர், அதாவது நேஷ்னல் ஹைவேஸ். இப்போ இந்த நேஷ்னல் ஹைவேஸ் நம்ம இந்த காரில் போகும்போது டோல்கேட்டில் காசெல்லாம் கட்டுவோம் இல்லையா? இப்போ இந்த நேஷ்னல் ஹைவேஸ் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்த இந்தியாவையும் ஒரே ரோடில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைவே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ஹைவே. நீ ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், இதை போடும்போது வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்படியே ஒரு லைன், அந்த லைன் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஃபஸ்ட்டு இது நான் டேரக்ஷன் மாதிரி உனக்கு சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு இது ஸ்ரீநகர்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு எனக்கு நியூ டெல்லி நோக்கி வரணும். அப்புறம் நியூ டெல்லியிலேருந்து லைட்டாக அப்படியே இன்னும் கொஞ்சம் ரைட்டு போய் ஜான்சி, அப்புறம் ஜான்சியிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் பக்கமாக இப்படி வளைச்சின்னு வந்து அப்புறம் அதை இப்படி ஒரு யூட்டன் மாதிரி அப்படி வளைச்சி திரும்ப நாக்பூருக்கு வந்துடணும் ரைட்டு பக்கமாக வந்து. அப்புறம் நாக்பூர்லேருந்து ஒரு லெஃப்ட் பக்கமாக வந்தால் ஹைதராபாத்து, அப்புறம் அங்கேருந்து அப்படியே சேலம், அப்புறம் சேலம்லேருந்து கன்னியாகுமரி. ஸோ ஸ்ரீநகர், நியூ டெல்லி, ஜான்சி, நாக்பூர், ஹைதராபாத், சேலம் அண்டு கன்னியாகுமரி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு தெரியல பசங்களா, உங்களுக்கு ஆனால் சொல்கிறேன், நம்ம லைக் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய ரீஜனை ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எது அப்படின்னா சேலம் தான். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இதுவும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போயிடலாமா? எஸ். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஐயோ இது ரொம்ப லாஸ்ட் கிளாஸ் ஆச்சே அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. எத்தனை பேர் 11th 12thலையும் எங்களை ஃபாலோ பண்ணுவீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ வில் ஃபாலோவர்ஸ் இன் 11th and 12th ஆல்சோ? ஏன்னா நான் அந்த சேட்டை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அச்சோ இன்னைக்கு கடைசி கிளாஸ் ஆச்சே, இனிமேல் நம்மளாம் சேட்டெல்லாம் பண்ண முடியாதுன்னெலாம் வருத்தப்படுறதெல்லாம் ரொம்ப நிறையா பார்க்குறேன். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஆர் கோயிங் டு மிஸ். எனக்கு புரியுதுரா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. பசங்களா ஒரே விஷயந்தான், எங்கேயும் நீ போகிறது இல்லை. நீ வந்து எந்த குரூப் எடுத்தாலும் 12th கடைசியில் பாரு யாழினி சார் மூஞ்சல் தான் நீ முழிக்கணும். என்னோட சர்காஸ்டிக் ஜோக்ஸ் எல்லாம் நிறையா நீ கேட்குற மாதிரி இருக்கும். சிரிப்பே வரலனாலும் சில நேரத்துங்களில் நீ சிரிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி எமோஜியாவது போட செய்வேன் இல்லையா? நிறைய பேர் அதெல்லாம் செய்வல்ல. நான் மொக்கையாக ஒரு காமெடி பண்ணுவேன், அந்த காமெடி எனக்கே மொக்க காமெடின்னு தெரியும். இருந்தாலும் நீ என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா சாரி, அப்புறம் சார் மனசு கஷ்டப்படக்கூடாது, ஒரு 4 சிரிக்கிற எமோஜியை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விடுவேன். யாரெல்லாம் அப்படி செய்வேன்? உண்மைதான் தலைவரே, நீங்கள் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சிரிப்பெலாம் வராது, இருந்தாலும் 4 எமோஜியை போட்டு விடுறது தான் காசா பணமா அப்படின்னு போட்டுருவேன் அப்படின்றவங்களாம் யார்? என்னடா ஒரு பேச்சு கேட்டால் ஆமாண்டிங்க இலை வச்சுக்கிறேன் உங்களெல்லாம் 11th வாழே மணி நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ரெயின்ஃபால் ரீஜன்ஸ் இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக
இங்கே இந்த ராஜஸ்தான் ரீஜன் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பாலைவனம்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் வந்து ஒரு வருஷத்துக்கே என்ன அப்படின்னா 50 சென்டிமீட்டரோட கம்மியாக தான் இருக்குமா இந்த பர்டிகுலர் ரீஜன். ஏன்னா இங்கே தான் தார் டெசர்ட் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, பாலைவன ரீஜன் இல்லையா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெயின்ஃபால், இன்ஃபேக்ட் வேர்ல்டுலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜன்ஸில் ஒன்று வந்து எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா பங்களாதேஷில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஷின்ட்ரோம் செரபுஞ்சி, இந்த மோஷின்ட்ரோம் இந்த செரபுஞ்சி ஏரியா இருக்குல்ல, உலகத்திலே அதிகமான ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஓகே ஒன்று வந்து இந்த ரீஜன். ஸோ இது வந்து அந்த பங்களாதேஷ் இந்த பார்டரில் வரணும். இங்கே குட்டிக்கொண்டு பங்களாதேஷ் ஒன்று ஒட்டின்னு இருக்குதுல்ல இந்தியா கூட, அங்கே. அடுத்து இந்த கேரளா ஹோல் பார்டர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த கேரளா பார்டர்லேருந்து அந்த மும்பை வரைக்கும் இங்கே இருக்கிற ரீஜன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜன். சும்மா மழை பெஞ்சிக்கினே இருக்கும், மழை பெஞ்சு எல்லாமே கடலில் போய் கலந்துக்கினே இருக்கும். அவங்களும் தண்ணி அதிகமாக தான் இருக்கும், நம்மக்கிட்ட தரமாட்டாங்க. வெள்ளம் வரும், வெள்ளம் வந்தாலும் தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களும் வந்து தரமாட்டேன்னு சொல்லி பழகிட்டாங்க, நம்மளும் வந்து தாங்க அப்படின்னு கேட்டு பழகிட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து ரெயின்ஃபால் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட்டுப்பா அடுத்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், வேறு என்னென்ன இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தண்டி, அரேபியன் சி, சரி. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய கலெக்ஷனாக இருக்குடா. ஸோ அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். கோசி எனக்கு காசி தான் தெரியும், கோசி தெரியாது. சரி, ஓகே. கோசி அப்படின்ற பார்ட் இந்த கோசி அப்படின்ற பார்ட் எங்கன்னா பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் பக்கத்தில், சரியா. அண்ட் தென் ஹியர் இஸ் பீகார். அந்த கோசிக்கு பக்கத்துலேயே இப்போ நம்ம நிறைய மேப்பில் பார்த்தோம்ல, இந்த ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி ஒன்று இருக்க பாரு, அப்படியே அதுக்கு இப்படி கீழே இல்லை இந்த ஷார்ப்பான ரீஜனுக்கு கீழே. ஓகே, அப்போ அந்த ரீஜன் வந்து நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹியர் இட் இஸ் பாட்னா, பீகார். ஸோ த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரு சின்ன இடத்துல அதிகமான மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா அந்த ரீஜன் வந்து எது சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீகார் தான். ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ஹோம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மொத்த ரீஜன் இந்த நீட்டுக்கு இருக்கிற இடத்தையே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்த்தன் சிர்கார் அப்படின்னு சொல்லுவோமா. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து தண்டி, ஓகே, தண்டி மார்ச் போன இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே தண்டி, அரேபியன் சி, சத்தாரா. ஸோ சத்தாரா வந்து நீங்கள் அப்படியே எங்கே இந்த வி இருக்கு பார், இந்த வீக்கு நேராக ஞாபகம் வச்சுக்கலாம். வீக்கு நேராக இங்கே இருக்கிற இடம் வந்து சத்தாரா. பெங்களூரு, சென்னை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கேரளா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து பலக் ஸ்ட்ரெயிட்டா இங்கே வந்து இந்த திட்டா மணல் மேடுகள் இருக்கும் எப்பயுமே வந்து. இங்கே இந்தியாவுக்கும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நிறைய மணல் மேடுகள் அங்கங்கே திட்டா இருக்கும். ஸோ அந்த ரீஜன் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பலக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. சத்தாரா இல்லை, உன் ஃப்ரெண்டு சாராவா? யோ என்னயா, இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் மேம் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேம் டீச் பண்ணாங்க தான்டா. ஸோ இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு எல்லா பிளேசஸும் ஏற்கனவே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தன் ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா நியூ டெல்லி. அதேமாதிரி வெஸ்டர்ன் ஜோனுக்கு எதுனா மும்பை, அதேமாதிரி ஈஸ்ட் ஜோனுக்கு எதுனா கொல்கட்டா, அண்டு சதர்ன் ஜோனுக்கு எது அப்படின்னா சென்னை. எஸ் டேய், என்னோடய வாய்ஸ் வந்து மோஸ்ட்லி கிளியராக தான்டா இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அது பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது, சரி. இப்போ வரும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் மேப். ஓகே, முதல் உலக போர். ஓகே, முதல் உலக போர் வந்து யாருக்கும் நடுவில் நடந்துச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, முதல் உலக போரில் வந்து அமெரிக்கா கிடையாது, சரியா. அது மோஸ்ட்லி யூரோப்பில் நடந்த ஒரு வார், சரியா. அப்போ யாருக்கும் நடுவில் நடந்ததுன்னா வந்து திருட்டு பையன் அவன் தான், கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து. ஸோ கிரேட் பிரிட்டன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இங்கே குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது பாரு, திஸ் கை. இவன் தான் நம்மளெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தான் ஃபார் மோர் தென் 200 இயர்ஸ் 250 இயர்ஸாக நம்மளை பிடிச்சி வச்சுருந்தா ஆங்கிலேயர்கள். அவர்கள் வந்து இந்த சின்ன தீவிலிருந்து வந்தவர்களே, ஓகேவா. ஸோ இவங்க கிரேட் பிரிட்டன் வந்து இங்கிலாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி பக்கத்துலேயே ஃப்ரான்ஸு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாண்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருப்பாங்க. லைக் நம்ம இங்கேருந்து சேலத்துக்கு போயிட்டு வர தூரம் தான் ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ் வர தூரம் மாதிரி இருக்கும், சரியா. எஸ், ஸோ எல்லாருமே வந்து தேர் ஆல் வெரி வெரி நியர். அப்போ இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு சீஃப் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை அவங்க அதோட உடல் அங்கேருந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க மொராக்கோலையும் போய் சண்டை இழுத்துருக்காங்க. தம்பி இங்கே வா, நீ இன்னும் நாங்கள் எல்லாம் 3 பேரும் சண்டை போட்டுருக்கோம், நீ இன்னும் அமைதியாக இருக்க, இலை இங்கே வாழை, என் கூட சண்டைக்கு வாழை அப்படின்னு பிடிச்சி மொராக்கோவை பிடிச்சி சண்டைக்கு இழுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இங்கே ஒன்று நீட்டின்னு இருக்கும்டா. சரியா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்தோன்னா ஷார்ப்பாக கத்தி மாதிரி நீட்டின்னு இருக்கும். ஸோ அவர் யாருன்னு பார்த்தோன்னா இட்டாலி, ரோம் பேரரசு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கிங்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், ராஜ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, சீசர் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர், ஜூலியஸ் சீசர் எல்லாமே. ஓகே, ஸோ ரோம் நகரமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரோம் இல்லை இட்டாலியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இன்வால்வ் இன் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் டர்க்கியும் பிடிச்சி இழுத்துருக்காங்க. நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறீங்க, அவனை ஆண்டா பிடிச்சி இழுத்தீங்கன்ற மாதிரி, அந்த பையன் வேடிக்கை தான்டா பார்த்தான், அவனை அடிச்சு போட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் யாரை பிடிச்சி சண்டைக்கு எடுத்திருக்காங்க, டர்க்கியும் சண்டைக்கு எடுத்திருக்காங்க. டர்க்கி வந்து இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ ரிமெம்பர் ஆல் த பிளேசஸ். யாருக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்த்தது அப்படின்ற மாதிரி. யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்களுக்கெல்லாம் சண்டை. சரியா, அப்போது மொரக்காவையும் பிடிச்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சண்டைக்கு இழுத்துருக்காங்க. அதேமாதிரி இட்டாலியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. செவனேன்னு வேடிக்கை பார்த்துருந்தானே சிவனாண்டி, அவனையும் பிடிச்சி இழுத்துறீங்களடா அப்படின்ற மாதிரி டர்க்கியை பிடிச்சி மொத்தன்னு முத்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இவங்க எல்லாருமே ஒன்றோட பயங்கரமாக ஃபைட்டு, செம ஃபைட்டு, கொக்கமக்கா. அதே கேட்குறீங்க, எவ்வளோ டெத்து தெரியுமா அந்த டைமில்? எங்கடா போருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவானுங்க. அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், கைத்தனியாக கால் தனியாக வருவானுங்க. நல்ல வேலையாக நம்ம வாழற காலகட்டத்தில் நமக்குலாம் அப்படிலாம் போர் கீருன்னெலாம் எதுவும் வரல. ஐடியா கொடுத்துட்டு போகிறேன், தெரியாமல் சொன்னாங்க, எங்கேயாவது சண்டைக்கெல்லாம் கூடாதீங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு டன் கண்டிப்பாக. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் மேப்பு பார்ட் 2. ஓ, முடியலையா? இன்னும் நிறைய பேர் சண்டைக்கு இழுத்துருக்கானுங்கடே இவனுங்க, பாரு. ஏன் கொடுமுடை இங்கே வரேன், இத்தனை உண்டு நிலாண்டா. நம்ம தமிழ்நாட்டை விட சின்ன பிளேஸு, இங்கேருந்து இம்பிட்டு பேர் போட்டு அடிச்சு துவச்சிருக்கானுங்க. அதில் மொரக்கோ, அதோ இங்கே தான் மொரக்கோ இருந்துச்சு. யார் சாரி, மொரக்கோ அங்கே இருந்துச்சு, மன்னிச்சிருங்க. டர்க்கி தான் இங்கே இருந்துச்சு. ரேஷ்மா, மிக்ஸ் அண்ட் ரைட் பண்ணலாம்டா. இங்க பாருங்க, நான் அதுக்கு தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ காட்டினேன் இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கு சாட்ல சொல்லுங்க, லைக் போட்டுட்டு. இங்க பாருங்க, தம்ப்நெயில்ங்கற பாருங்க, இது இருக்குல்ல, ஐயோ, டைம்லைன் வந்து கலந்து கட்டி எழுதலாமா இல்லைன்னா கலந்து கட்டி எழுதக்கூடாதா? எஸ், யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கு, உங்க டவுட்டை நான் இப்போவே கிளாரிஃபை பண்றேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சர் கீ, 3 வருஷத்து ஆன்சர் கீ எடுத்து பார்க்கலாமா? ஸோ நான் குயிக்கா சொல்றேன், கவனிங்க. அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் ரிலீஸ் பண்றேன், மேப்போடைய பிடிஎஃப் நம்பர் ரிலீஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பிடிஎஃபா கொடுத்துட்டேன் பசங்களா. ஸோ இங்க வாங்க, அவங்க பாருங்க டைம்லைன் அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேஷனல் மூமெண்ட்டும் இருக்கும், இந்தியன் மூமெண்ட்டும் இருக்கும், கலந்து கட்டி எழுதலாம். சரியா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹங்கேரி ஸ்பெல்லிங் தப்பா? ஆமாம், ஒரு சிலது ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாறி இருக்கு, ஒய்க்கு பதிலாக ஐ அப்படின்னு இருக்கு. எனவே உங்களுக்கு ஸ்பெல்லிங் கொடுத்துருவாங்க, அதே ஸ்பெல்லிங் தான் எழுத போறீங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சௌரா எழுதினாலும் சரி, இல்லை முசோலினி மார்ச் ஆன் ரோம் எழுதினாலும் சரி, கிலாஃபட் எழுதினாலும் சரி, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எழுதினாலும் சரி, எனி 5 இருந்தா மார்க். டைம்லைனுக்கு ஸ்கேல் போட்டு எழுதக்கூட வேண்டாம், இந்த மாதிரி எழுதுங்க போறோம். இந்த மாதிரி எழுதினா கூட டைம்லைனுக்கு மார்க் வந்து உண்டு. ஒரு வருஷம் மட்டும் இல்ல, இது பப்ளிக் 24ஆ? இங்க பாருங்க, இது வந்து பப்ளிக் 24ஆ? இங்க பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2023 பாருங்க, 2023லயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டைம்லைனுக்கு நான் ஒரு ட்ரிக்கு போட்டு 5 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த லைவ்லயும் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இங்க பாருங்க, மேப்புக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ரொம்ப ஒன்றும் அவங்களே கரெக்டாக லைக் எப்படி சொல்ல, அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை, பயப்படாதீங்க. டெக்கான் பிளாட்டூ நம்ம வரையிறதுனா இன்னும் இவ்வளோ தூரம் கீழே வரைவோம், ஆனால் இடம் இல்லை, ஏன்னா இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, ஜஸ்ட் நார்மலாக தான் டெக்கான் பிளாட்டூ. பாரதீப் பாருங்களேன், நிறைய பேர் பாரதீப் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க, இந்த சைடில் தான் இருக்கு பாரதீப். ஸோ ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக அப்படியே அச்சசல் அப்படி இல்லை. ஏறத்தாழ நர்மதாலாம் பாருங்களேன், அப்படியே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரியா, ஸோ ரொம்ப பயப்படாதீங்க. மேப்போடதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தைரியம் தான் வரும். ஸோ வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். காஃபி இதோ பாருங்களேன், அவ்வளோதான். தமிழ்நாடு ரவுண்டு பண்ணி காஃபி, தமிழ்நாடு அவுட்லைன் மேப் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இதை எடுத்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. சரியா, இதோட பிடிஎஃப்லாம் நான் கொடுத்துருக்கேன், என்னோட வீடியோவில் இருக்குது. இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் இந்த லைவ் முடிகிறப்ப அகெயின் நான் உங்களுக்கு இதோட லிங்க் எல்லாத்தையுமே தரேன். சரியா, ஸோ இங்கே பாருங்கள், பேடி கல்டிவேஷன் எப்படி நம்ம வந்து எழுதுறோம். இதோ பாருங்க,
எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஒன்று ஒன்று வெஸ்டர்ன் காட்ஸு, அலுவியல் எல்லாமே வந்து எப்படி எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ டைம் லைன் கலந்து எழுதலாம், தப்பு கிடையாது. சார் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மூட்டைப்பூச்சி அசம்பிள் ஹியர் அப்படிங்கிற மாதிரி மூட்டைப்பூச்சி இங்கே அசம்பிள் ஆகி இருக்கு. பசங்களா அதவர் வேர்ல்டு வார் மேப்பு கேட்டாங்கன்னா நான் மறந்து போச்சுன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். நல்லா கொத்து பரோட்டா போடுற மாதிரி பென்சில் எடுத்து கொத்தி விட்ரு, உனக்கு பிடிச்ச நாடெலாம் அங்கே போட்டு விட்ரு. சரியா? பட் எனிவே டு பி அ லிட்டில் சின்சியர், எஸ் வில் கோ. ஸோ இப்போ க்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த இடம் தான் நான் இட்டாலி சொன்னேன். அப்போ இந்த இட்டாலிக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற இதுதான் வந்து என்ன அப்படின்னா க்ரீஸ். ரிமெம்பர், ஓகே? நம்ம போன மேப் கூட ஒரு வாட்டி ரெஃபரன்ஸுக்கு பார்ப்போம். ஸோ தட் நம்ம இதை கிளியராக படிக்கலாம். சரியா? இதை பாரு, இப்போ இந்த 2 மேப்பையும் பார்க்கும்போது உனக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த ரீஜன் வந்து என்னது? இட்டாலி. அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் தான், இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து க்ரீஸ். நீ இதெல்லாம் மார்க் பண்ணும்போது உண்மையாலுமே அதை ஒரு ரவுண்டு பண்ணி அங்கேருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, பேப்பரை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கே இல்லை சே வேறு லெவல் பா இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தட் இஸ் சம்திங் யூ கேன் டூ இன் த எக்ஸாம். ஸோ இங்கே வந்து க்ரீஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பாரு, இங்கே வந்து அப்படியே இந்த இடம் லேண்டு பல்ஜ் ஆகுதுல கொஞ்சம் மேலே, அங்கே தான் வந்து அவங்க பல்கேரியான்னு வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களே பார்த்துருக்காங்க போல, லேண்டு பல்ஜ் ஆகுதுரா அது பேர் பல்கேரியான்னு வச்சிருவோம் அப்படின்ட்டு. அங்கேருந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோமேனியா. ஏன் சார் இது அப்போ ரோமன்ஸ்லாம் வந்து இங்கே ரோமேனியா இதான் அவங்க தலைநகரமா அப்படின்னு கேட்டாலே, இல்லைடா இட்டாலி இருக்குல்ல, இட்டாலியில் தான் ரோமோட தலைநகரம் இருந்தது. பட் இப்போ என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் ரோம் நகரம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த இடத்துல அப்படியே பல்கேரியாவுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமேனியா, அதுக்கு அப்படியே லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது வந்து செர்பியா. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சின்ன நிலப்பகுதி. இந்த சின்ன நிலப்பகுதியில் எவ்வளவு நாடுகள் இருக்கு பாரு. இவ்வளவு நாடுகள் இருந்ததுனால தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சண்டையும் கூட, இது எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டைலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ரொமானியா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பாஸ்னியா. ஸோ இந்த ஒரு சின்ன டாட்குள்ளே இங்கே மட்டுமே ஒரு 4 டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாட் வந்து இங்கே என்ன அப்படின்னா பாஸ்னியா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்ட்ரியாவில் இருந்து ஒரு ஃபேமஸான ஒரு 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 குட்டி மீஸ்ட்டை வச்ச ஒருத்தர் வந்தார்ல, அவர் யார்? ஜெர்மனியோட லீடராக இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ரொம்ப அதிமுக்கிய காரணமே அவர் தான். ஆஸ்ட்ரியாவில் பிறந்த ஒருவர், ஹீஸ் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டார். தலையில் தட்டி கூட்டின்னு வந்துட்டாங்க, வா நீ ஆர்டிஸ்ட்லாம் ஆக முடியாது அப்படின்ட்டு. என்னடா அப்படி சொல்கிறீங்க, இருங்கடா இவங்களையெல்லாம் வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லி செஞ்ச ஒரு மனுஷன். ஞாபகம் வச்சுக்கோ, ஹீஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரியா தான். சரியா? அப்புறம் அந்த ஆஸ்ட்ரியா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இருக்கிற இன்னொரு இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி. சரியா? இட் இஸ் ஹங்கேரி. ஓகே? ஏன் பசங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த வேர்ல்டு வாரில், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு? டு யூ நோ ஹவு மெனி பீப்புள் டைட் இன் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்? நோ, கிட்டத்தட்ட 9 to 11 மில்லியன் பேர். யா ஆக்சுவலி இட்டாலி, ஜெர்மனி, ஆக்சுவலாக இந்த எல்லாமே சொன்ன பிளேசஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். சோ பசங்களா இப்போ வந்து PDF ரிலீஸ் பண்ணிரலாமா? லெட் அஸ் ரிலீஸ் தி PDF ரைட் நவ. சோ என்னென்ன PDF அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சொல்லிடுறேன். ஒரு 1 minute அப்படியே பத்திரமா இருங்க. இப்போ வந்து we are going to give the PDF in the chat section. Okay? வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு PDF தரேன்ப்பா. இது ரெண்டுக்கு வரணும், இப்போ தந்துருவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்க்கு வந்து இல்லை ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேப் கம்ப்ளீட் PDF. மக்களே மூட்டை பூச்சிங்களா வந்து மெசேஜ் போட்டு தாக்காதீங்க ப்ளீஸ். பின் மெசேஜ். ஸோ லெட் மீ ஷோ யூ. சரியா? ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து ப்ரீவியஸ் இயர் மேப்ல என்னென்ன பிளேசஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மேப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வாங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துலேயும் கேட்ட கொஷின்ஸ் வந்து இருக்கா?
ஹிஸ்ட்ரியில எதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேப் அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தது. ஹிஸ்ட்ரியில எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப், ஜஸ்ட் இதெல்லாம் பிளேசஸ் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எதர் இந்தியா மேப்பை ஃபுல்லா இல்ல தமிழ்நாடு மேப் ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா அந்த பிடிஎஃப், இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்த பிடிஎஃப் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க சென்ட் பண்ணீங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அவங்க ஸ்கூலில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெட் மீ ஷோ யூ, நான் காட்டுறேன் பாருங்க உங்ககிட்ட. ஸோ வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க மேம், அதெல்லாம் பாருங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அமுச்சு விட்டு தான். இங்கே பாருங்க அவர் வரைஞ்ச மேப் எப்படி வரைஞ்சிருக்காரு பாருங்க, ராகி காட்டன் எல்லாமே உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் பிடிஎஃப் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இப்போ அனுப்புறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்புறேன். இது பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின்ஸ். பிடிஏ கொஷின்ல இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேப் வரப்போகுதுடா. ஒரு ரேஞ்ச் கொடுப்பாங்க, ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்பாங்க, அப்புறம் ஒரு ஊர், ஒரு டேமு, ஒரு ஏரியா ஆஃப் ரெயின்ஃபால் எல்லாம் கலந்து கட்டி இருக்கும். ஸோ இந்த மேப் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க ஸ்கூலில் கொடுத்தது இம்பார்ட்டன்ட்னு எழுதியிருக்காங்க. ஸோ முக்கியமாக தேங்க்யூ ராஜேஷ் சார். ஸோ வந்து தியாகராஜாவுடைய ஸ்கூல் டீச்சர் ராஜேஷ் சார் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். அந்த பையனும் வந்து இல்லை நான் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மகாலட்சுமி, ரங்கஸ்ரீ, அப்புறமா சுமித்திரா, லலித் கிஷோர், நாகராஜன், ஆதித்யா, ஷாஷித், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக வாணியா, எல்லாருக்குமே தேங்க்யூ. இதை தாண்டி நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, ஆனால் உங்கள் பேரே நீங்கள் போடலை அதில். ஓகே, ஸோ இங்கே பாருங்க எல்லா இம்பார்ட்டன்ட் மேப்ஸுமே இருக்கு சரியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீனுடைய கம்பைலேஷனுடைய இதுவும் நான் உங்களுக்கு தரப்போறேன் சரியா. எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கு இல்லையா, எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீனுடைய கம்பைலேஷன் தரப்போறேன். ஓகேவா? இப்போ சாட்ல வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி இருக்குப்பா, சாட்ல வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி இருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த இம்பார்ட்டன்ட் மேப் மட்டுமாவது கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, can we only book back event or shall we write from the book in? Thank you for that explanation. இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் அதுக்கு தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணு. லாஸ்ட் மினிட்ல புதுசா எதுவும் படிக்க வேண்டாம் சரியா. என்ன மறந்துட்டீங்களா மதிவதனி? மறக்கல மதிவதனி, வாங்க வாங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாப்பா. தென் நெக்ஸ்ட் அதர்ஸ். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? தியாகராஜன் சார் பெரிய தியாகம் பண்ணியிருக்காரா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் மினிட்ல இத்தனை பேர் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. புக் அண்ட் சைட் ஆன்சர் பிடிஎஃப், புக் அண்ட் சைட் இங்கே பாருங்க, எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் சரியா. அது வந்து அந்த பிடிஎஃப் அந்த லைவ் கீழே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த லைவை நாங்கள் வந்து இப்போ எண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லைவ் எண்ட் பண்ண உடனே இது வரைக்கும் இருந்த எல்லா பிடிஎஃப்பையும் கம்பைல் பண்ணி எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் தாங்க. இந்த லைவோட கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ண போறேன். ஓகே, யூ ஆல் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணுங்க இந்த கமெண்ட்ல சரியா. எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட விஷஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த 3 days உங்க கூட ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யோர் சப்போர்ட். ஓகே, நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய வாட்டி லைவ் வந்து நம்ம ரீஷெடியூல் பண்ணோம். ஐ திங்க் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் இந்த இயர் அகாடமிக் லைவ் இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் ஜியோகிராஃபியோட 5 marks அப்லோட் பண்ணிட்டாங்கப்பா. ஆஷா மேம் லிங்க் கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாரு. ஓகே, ஜியோகிராஃபி யாழினியன் சார் இல்லையா, நாங்க அப்லோட் பண்ணிடுறேன், அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவாப்பா, சூப்பர். ஸோ பசங்களா, எஸ், ஸோ வந்து கண்டிப்பா சோ மச் மிஸ் யூ ஆல். ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க என்ன குரூப் எடுக்க போறீங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ இந்த சேனல் வந்து அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆனால் உங்க ஜூனியர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஆல்சோ வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, ஸோ சீக்கிரமா நம்ம வந்து அடுத்த சேனலான மூட்டுப்பூச்சி சேனல் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லான்ச் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா மூட்டுப்பூச்சி தொல்லையும் இருக்காது. ஓகே, ஸோ நீங்களாம் என்ன குரூப் எடுக்க போறீங்க, சம்மர் ஹாலிடேக்கு உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம்
கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எங்க கூட இந்த 3 days ஜேர்னி ஆஷா மேம், யாழினியன் சார், நான், மீனு மேம், தமிழன் சார் எல்லாரும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ எப்படி இருந்துச்சு கிளாஸஸ்லாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க சரியா? என்னோட நேம் நவீனா மேம். ஓகே நவீனா ஹாய் நவீனா, வாங்க வாங்க. ஓகே, ஆமா நான் யாராச்சும் பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. யாராச்சும் பேர் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி, மீன் பண்ணி இல்லை. ஓகே, ஸோ 1 minute பசங்களா. யார் சார்? 1 minute சார், முடிச்சிடலாமா? Okay, so Yarinian sir also will say all the best to you. From Asha ma'am also all the best to you. So நாங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். எக்ஸாம் நல்லபடியா பண்ணுவீங்க, சூப்பரா பண்ணுவீங்க சரியா? So நாளைக்கு ஃப்ரீடம் இல்லையா? சுதந்திரம் என்றும் நிரந்தரம் இல்லை, அதை உணர்ந்தவாறே பரீட்சையை எழுதுவோம் சரியா? பசங்களா ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் சூப்பராக பண்ண, நல்லா பண்ண, கண்டிப்பாக நீ நல்லா தான் பண்ணுவ. ஆல் த பெஸ்ட் சரியா? யூ கோயிங் டு டூ திஸ் வெரி குட்டா, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம் முடிச்சுட்டு வா. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சார் அடுத்து நாங்கள் வந்து என்ன கோர்ஸ் இது எது சூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா, பயாலஜி சூஸ் பண்ணலாமா, காமர்ஸ் சூஸ் பண்ணலாமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது சார். ஒருத்தரை கேட்டால் சிஏ படி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் நாட்டுக்கு முக்கியம் இனிமே அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து அப்லோட் பண்ணிடுறோம்ப்பா சரியா? தமிழ் மீடியம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறோம். இங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எல்லா டிஃபரன்ஸ் பிட்வீனும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செம்மையா இருக்கு. எந்த சார் ப்ரிப்பேர் பண்ணாரோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஆர் மேம். ஸோ செம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பா பேர் சொல்லியிருப்பேன் நடுவில், அதனால கண்டிப்பா இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. இதோடைய லிங்க்கும் நான் வந்து கமெண்ட்ல போடுறேன். நீங்க எல்லாருமே எங்களுக்கும் விஷ் பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணுங்க. We all really miss you. So welcome to 11th standard. இது முடிச்சிட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பா சொல்லுங்க. எஸ், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நாளைக்கு சாயந்தரம் வாங்க, அந்த கதையெல்லாம் நம்ம பேசுவோம். அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், என்ன சம்மர் ஹாலிடேஸில் என்ன பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அது எக்ஸைட்மெண்ட்டில் லீவ் சோஷியல் எக்ஸாம் விட்டுறாது சரியா? ஓகே, ஸோ எஸ், ஐ திங்க் we can end this live today இல்லையா? என்ன பசங்களா பாய் சொல்லிடலாமா? இன்னைக்கு 10th கடைசி கிளாஸ். பாய் பாய். மிஸ் யூ. ஓகே பாய்.